24 जून 1968। ज्ञान की भी यात्रा है। பாபா சொல்கிறார், ஞானத்தினுடைய யாத்திரையும் உள்ளது. और याद की भी यात्रा है। பிறகு நினைவு யாத்திரையும் உள்ளது. ज्ञान की यात्रा कब पूरी होती है? ஞானத்தினுடைய யாத்திரை எப்பொழுது முழுமையாகுகிறது? और याद की यात्रा कब पूरी होती है? பிறகு நினைவு யாத்திரை எப்பொழுது முழுமையாகுகிறது? ज्ञान की यात्रा तब पूरी होती है ஞானத்தினுடைய யாத்திரை எப்பொழுது முழுமையாகுகிறது என்றால், जब हमारी आत्मा के अनेक जन्मों के पार्ट खुल जावे। நம்மளுடைய ஆத்மாவினுடைய அநேக ஜென்மத்திற்கான பார்ட் அனைத்தும் தெரிந்து கொள்ள வேண்டும். हम आत्मा पार्टधारी है ना, நாம் ஆத்மாக்கள் பாட்டுதாரி அல்லவா? तो रंगमंच पर स्टेज पर पार्ट बजाने वाला पार्टधारी अपने पार्ट को भूल जाए। நாடக மேடையில் பாட்டு செய்யக்கூடிய பாட்டுதாரி தன்னுடைய பாட்டை மறந்து விட்டார் என்றால் बेवकूफ कहेंगे, அவரை முட்டாள் என்று சொல்வோம். ज्ञानी तो नहीं कहेंगे। ஞானி என்று சொல்ல மாட்டோம். ज्ञानी माने जानकार। ஞானி என்றால் ஜான்கார், தெரிந்திருக்கக்கூடியவர். जाननहार तब कहें தெரிந்து கொண்டவர் என்று எப்பொழுது சொல்வோம் என்றால், जब अच्छे से अपना पार्ट याद करके प्ले करे। எப்பொழுது நம்மளுடைய பாட்டை நன்றாக தெரிந்து கொண்டு பிளே செய்ய வேண்டும். और हम आत्मा है। பிறகு நாம் ஆத்மா. आत्मा अनेक जन्म लेती है, अनेक चोले बदलती है। ஆத்மா நிறைய ஜென்மம் எடுக்கிறது, நிறைய உடலை எடுத்துக்கொள்கிறது. जैसे रंगमंच पर चोले बदले जाते हैं, எப்படி நாடக மேடையில் உடலை மாற்றுகிறார்கள், कपड़े बदलते हैं ना, அதாவது ஆடையை மாற்றுகிறார்கள் அல்லவா? ऐसे ही அதே போலதான் हम आत्मा 84 जन्मों में 84 चोले बदलते हैं। ஆத்மாக்களாகிய நாம் 84 ஜென்மத்தில் 84 விதமான உடல் எடுத்துக்கொள்கிறோம். और पार्ट बजाते हैं। பிறகு பாட்டு செய்கிறோம். कब कहाँ पार्ट बजाते रहते हैं। சில சமயம் எங்கே, சில சமயம் எங்கே பாட்டு செய்து கொண்டே இருக்கிறோம். तो पार्ट की स्मृति हम आत्मा में आनी चाहिए ना। அப்பொழுது பாட்டினுடைய நினைவுகள் நம்மளுடைய ஆத்மாவில் வர வேண்டும் அல்லவா? तो कहेंगे ज्ञान पूरा हुआ, அப்பொழுதுதான் ஞானம் முழுமையானது என்று சொல்ல முடியும். यात्रा पूरी हुई। யாத்திரை முழுமையாகிவிட்டது. ऐसे याद की भी यात्रा है। அதே போல யாத்திரை, நினைவு யாத்திரையும் உள்ளது. जब 63 जन्मों के सारे पाप कर्म दग्ध हो जाएंगे, 63 ஜென்மத்தினுடைய அனைத்து பாவகர்மங்களும் அழிந்து விடுகிறதோ, भस्म हो जाएंगे याद की यात्रा से, நினைவு யாத்திரை மூலமாக சாம்பலாகி விடுகிறதோ, तो हमको याद करने में तकलीफ होगी। फिर அப்பொழுது நமக்கு நினைவு செய்வதில் கஷ்டம் ஏற்படுமா? आत्मिक स्थिति में स्थित होने में कोई तकलीफ होगी ना? नहीं होगी। ஆத்மீக ஸ்திதியில் நிலையாக இருப்பதில் ஏதாவது கஷ்டம் வருமா? வராது. क्यों? ஏன்? अभी तकलीफ इसलिए होती है कि 63 जन्मों का जो हिसाब किताब जुड़ा हुआ है, இப்பொழுது வரை ஏன் கஷ்டமாக உள்ளது என்றால், இப்பொழுது வரை 63 ஜென்மங்களில் என்னென்ன கணக்கு வழக்கு உள்ளதோ वो रील में घूम रहा है। அது ரீல் சுற்றி கொண்டிருக்கிறது. चाहे याद की यात्रा से वो हिसाब किताब पूरा हो, நினைவு யாத்திரை மூலமாக அந்த கணக்கு வழக்கை முழுமையாக்கினாலும் சரி, முடித்தாலும் சரி, चाहे बीमारी आदि कर्म भोग से वो हिसाब किताब पूरा हो, அல்லது நோய்கள் மூலமாக அந்த கர்ம கணக்குகளை முடித்தாலும் சரி, और चाहे धर्मराज की सजाओं से वो हिसाब किताब पूरा हो, அல்லது தர்மராஜினுடைய தண்டனை மூலமாக அந்த கணக்கு வழக்கை முழுமையாக்கினாலும் சரி, हिसाब किताब पूरा हुआ 63 जन्म, 63 जन्मத்தினுடைய கணக்கு வழக்கு முழுமையானது என்றால், तो आत्मा अपनी जगह स्थिर हो जाएगी। அப்பொழுது ஆத்மா தன்னுடைய இடத்தில் நிலையாகிவிடும், स्मृति पक्की हो जाएगी। நினைவு உறுதியாகிவிடும். ये है याद की यात्रा पूरी हुई। இதுதான் நினைவு யாத்திரை முழுமையாகிவிட்டது என்று சொல்லலாம். तब हम अपने को कहाँ महसूस करेंगे? இப்பொழுது நாம் நம்மை எங்கே அனுபவம் செய்வோம்? आत्मिक स्थिति में रहने वाला इस 5 तत्वों की दुनिया से
परे अपने को महसूस करेगा। ஆத்மீக ஸ்திதியில் இருக்கக்கூடியவர் இந்த 5 தத்துவத்திற்கு அப்பாற்பட்டதாக தன்னை அனுபவம் செய்வார். मूल वतन में महसूस करेगा। மூல வதனத்தில் அனுபவம் செய்வார். सदैव अव्यक्त स्टेज बनी रहेगी। எப்பொழுதுமே அவ்வக்த ஸ்டேஜ் இருக்கும். और ज्ञान की यात्रा वो है वैकुंठ वतन की यात्रा। ஞானத்தினுடைய யாத்திரை அது வைகுண்டத்தினுடைய யாத்திரை. मनन चिंतन मंथन बुद्धि में चलता है नई दुनिया का, புதிய உலகத்தை பற்றி மனன் சிந்தன் மந்தன் புத்தியில் வந்து கொண்டிருக்கிறது என்றால் तो ज्ञान की यात्रा कहेंगे, याद की यात्रा कहेंगे। அப்பொழுது ஞானத்தினுடைய யாத்திரை என்று சொல்வோமா அல்லது நினைவு யாத்திரை என்று சொல்வோமா? क्या कहेंगे? என்ன சொல்வோம்? ज्ञान की यात्रा कहेंगे। ஞானத்தினுடைய யாத்திரை என்று சொல்வோம். तो गोया तुम दोनों यात्राओं पर हो। அப்பொழுது நீங்கள் 2 யாத்திரையிலும் உள்ளீர்கள். अब ये तो बच्चे जानते हैं हमको पढ़ाने वाला ईश्वर है। இப்பொழுது குழந்தைகள் இதை பற்றி தெரிந்துள்ளீர்கள். அதாவது நமக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் ஈஸ்வர். क्या? என்ன? साधारण शासन करता पढ़ाने वाला नहीं है। சாதாரணமான ஆட்சி செய்பவர் படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் இல்லை. ईश्वर ஈஸ்வர். ईश माने शासन करने वाला, ஈஸ் என்றால் ஆட்சி செய்பவர், वर माने श्रेष्ठ। உயர்ந்தவர். दुनिया में जितने भी शासन करने वाले शासन करता हुए हैं, உலகத்தில் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருந்தார்களோ उन सब में श्रेष्ठ शासन करता है। அவர்களுக்கு நடுவில் உயர்ந்த ஆட்சி செய்பவர். हिस्ट्री में जो शासन करता हुए हैं ஹிஸ்டரியில் எத்தனை ஆட்சி செய்பவர்கள் இருந்தார்களோ वो तो बहुत कड़े होते थे। அவர்கள் மிகவும் ஸ்ட்ரிக்டாக இருந்தார்கள். सूली पर भी चढ़ा देते थे। அதாவது ஈட்டி போல கூர்மையான ஆயுதத்தின் மேல் கூட அவர்கள் ஏற்றி விடுவார்கள். कोई बात न माने, யாராவது பேச்சை கேட்கவில்லை என்றால் फांसी की सजा பிறகு தூக்கு தண்டனை या देश निकाला அல்லது நாட்டை விட்டு வெளியே போக சொல்லி விடுவார்கள். या कुछ भी करते। இல்லை என்றால் எது வேண்டுமென்றாலும் செய்வார்கள். और यहाँ ईश्वर कैसा शासन करता है? இங்கே ஈஸ்வர் எப்படி ஆட்சி செய்பவர்? 70 साल से ऊपर हो गए, 70 வருடங்களுக்கும் மேலே ஆகிவிட்டது. वही बातें बार बार बोलते हैं, அதே விஷயங்களை அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருக்கிறார். डायरेक्शन देते हैं, बच्चे ऐसा करो ऐसा करो, டைரக்ஷன் கொடுக்கிறார். குழந்தைகளை இப்படி செய்யுங்கள் அப்படி செய்யுங்கள். और बच्चे भूल जाते हैं। ஆனால் குழந்தைகள் மறந்து விடுகிறார்கள். तो भी बाप दंड देते हैं क्या तुरंत? அப்பொழுது கூட அப்பா உடனே தண்டனை கொடுத்து விடுகிறாரா? नहीं, प्यार से बैठ पढ़ाते हैं। இல்லை, அன்பாக அமர்ந்து படிப்பு சொல்லிக் கொடுக்கிறார். तो हमको पढ़ाने वाला श्रेष्ठ से श्रेष्ठ शासन करता है। அப்பொழுது நமக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆட்சி செய்பவர். उसको ईश्वर कहा जाता है। அவரை ஈஸ்வர் என்று சொல்கிறோம். उस ईश्वर की तुमको अभी मत मिलती है। அந்த ஈஸ்வரனினுடைய வழி இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கிறது. 2500 वर्ष की हिस्ट्री में 2500 வருடங்களுக்கான ஹிஸ்டரியில் राजाएं अपनी डायरेक्शन निकालते थे, ராஜாக்கள் தன்னுடைய டைரக்ஷன் கொடுத்தார்கள், अपनी अपनी मत देते थे। தன்னுடைய வழிகளை சொன்னார்கள். जैसा जैसा जो राजा आया वैसी उसने अपनी भाषा चलाई थी। எப்படி எப்படி ராஜாக்கள் வந்தார்களோ அப்படி எப்படி அவர்கள் தன்னுடைய பாஷையை பயன்படுத்தினார்கள். प्रजा को वो भाषा बोलनी पड़े। பிறகு மக்களுக்கு அந்த மொழியை பின்பற்ற வேண்டியதாகிவிட்டது. तो अभी तुमको ईश्वरीय मत मिलती है। இப்பொழுது உங்களுக்கு ஈஸ்வரிய வழி கிடைக்கிறது. श्रेष्ठ से श्रेष्ठ मत है। உயர்ந்ததிலும் உயர்ந்த வழி बाद में பின்னால், अर्थात पीछे तुमको मिलेगी। பிறகு பின்னால் உங்களுக்கு கிடைக்கும். कौन सी मत? எந்த வழி கிடைக்கும்? अरे इसी संगम युग में पीछे के हिस्से में कौन सी मत मिलेगी? இந்த சங்கம யுகத்திலேயே பின்னால் உங்களுக்கு என்ன வழி கிடைக்கும்? अरे ईश्वर सन 36 तक भी रहेगा क्या? அரே ஈஸ்வர் 2036 வரை கூட இருப்பாரா என்ன? दैवी मत मिलेगी। தெய்வீக வழி கிடைக்கும். ईश्वर तो तब तक इस सृष्टि पर है, ஈஸ்வர் எப்பொழுது வரை இந்த சிருஷ்டியில் இருக்கிறார் என்றால், जिसको हम ईश्वर कहते हैं,
वो तो शिव है ना। யாரை நம் ஈஸ்வர் என்று சொல்கிறோமோ அவர் சிவன் அல்லவா? जन्म मरण के चक्र से न्यारा। அவர் பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுபட்டவர் இல்லையா? उसकी मत तब तक है, அவருடைய வழி எப்பொழுது வரை உள்ளது என்றால், जब तक ये उसकी पढ़ाई पढ़ने वाला पहला पेयर तैयार नहीं होता है। எப்பொழுது வரை அவர் படிப்பு சொல்லிக் கொடுத்து முதல் ஜோடி தயாராகவில்லையோ. वो आता ही है नर से नारायण, नारी से लक्ष्मी प्रवृत्ति मार्ग स्थापन करने के लिए। அவர் வருவதே நரனிலிருந்து நாராயணன், நாரியிலிருந்து லக்ஷ்மி பிரவருத்தி மார்க்கத்தை உருவாக்குவதற்காகத்தான் வருகிறார். तो पहली जोड़ी तैयार हुई और उसका काम पूरा हुआ। முதல் ஜோடி தயாரானவுடன் அவருடைய வேலை முடிந்துவிட்டது. फिर ईश्वर की मत नहीं मिलेगी। பிறகு ஈஸ்வரனுடைய வழி கிடைக்காது. फिर किसकी मत मिलेगी? பிறகு யாருடைய வழி கிடைக்கும்? दैवी मत है। ऊंच से ऊंच जो देवता है, தெய்வீக வழி கிடைக்கும். உயர்ந்ததிலும் உயர்ந்த தேவதைகள் இருக்கிறார்கள். जिसकी शास्त्रों में या दुनिया में या किसी व्यक्ति के द्वारा कहीं भी कोई ग्लानि नहीं है। அவருக்கு சாஸ்திரத்தில் உலகத்தில் ஏதாவது மனிதர்கள் மூலமாகவோ எந்த விதமான அவதூறும் சொல்லப்படவில்லை. नहीं तो दुनिया में हर मनुष्य की ग्लानि होती है। இல்லை என்றால் உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவதூறு செய்கிறார்கள். अरे ईश्वर है ऊंचे से ऊंच, ஈஸ்வர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் என்றால் तो अपना पहला पहला जो वारिसदार बनाएगा वो ऊंचे से ऊंच बनाएगा। அப்பொழுது முதலாக தன்னுடைய வாரிசை உருவாக்குவார். அது உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களை உருவாக்குவாரா या नीचे बनाएगा? அல்லது கீழானவர்களை உருவாக்குவாரா? ऊंचे से ऊंच वारिसदार बनाता है। உயர்ந்ததிலும் உயர்ந்த வாரிஸ் ஆக்குகிறார். वो है नारायण। அவர்தான் நாராயணன். इसलिए मुरली में बोला है, அதனால் தன் முரளியில் சொல்லப்பட்டுள்ளது, सबसे अच्छा सहज पुरुषार्थ है नारायण को याद करना। மிகவும் நல்ல எளிமையான புருஷார்த்தம் நாராயணனை நினைவு செய்வது. क्यों? ஏன்? जैसे शिव का काम है, इस सृष्टि पर शिव का क्या काम है? எப்படி சிவனுடைய வேலை, இந்த சிருஷ்டியில் சிவனுடைய வேலை என்ன? है? उसके लिए क्या करता है? पतित से पावन बनाने वाली बात तो बाद में। தூய்மை இல்லாதவர்களை தூய்மையாக்கும் விஷயம் பின்னால் தான். क्या शिफ्ट है उसके अंदर? அவருக்குள் என்ன ஸ்பெஷாலிட்டி உள்ளது? विशेष, விசேஷமாக என்ன உள்ளது? जो पतितों को पावन बनाए लेता है। அவர் தூய்மை இல்லாதவர்களை தூய்மையாக்கி விடுகிறார். அப்படி என்ன குணம் அவருக்குள் உள்ளது? तो है सदैव निराकार तो है। ஆமாம், அவர் எப்பொழுதுமே நிராகாரர் தான். पढ़ाई पढ़ाता, படிப்பு சொல்லிக் கொடுக்கிறார். उसके पास और कोई प्रॉपर्टी नहीं है। அவரிடம் வேறு எந்த ப்ராப்பர்ட்டியும் இல்லை. क्या है? என்ன உள்ளது? तीनों काल का ज्ञान है। 3 காலத்தினுடைய ஞானம் உள்ளது. तो ज्ञान देता है सत्य ज्ञान सृष्टि का। அப்பொழுது சத்தியமான ஞானத்தை சொல்கிறார், சிருஷ்டியினுடைய சத்தியமான ஞானத்தை சொல்கிறார். और उस ज्ञान को लेने वाला जो है अव्वल नंबर निकलता है, उसका नाम पड़ता है। அந்த ஞானத்தை முதல் நம்பரில் எடுத்துக் கொள்ளக்கூடியவர், அவருடைய பெயர் என்ன வருகிறது என்றால், शास्त्रों में काम के आधार पर சாஸ்திரத்தில் வேலையினுடைய அடிப்படையில் அவருடைய பெயர் அமைகிறது. क्या नाम पड़ता है? என்ன பெயர் அமைகிறது? नार आयन। நார் அயன். नार माने जल, நார் என்றால் ஜல், आयन माने घर। அயன் என்றால் வீடு. नेपाली लोगों को तो ज्यादा पक्का हो जाना चाहिए। நேபாளை சேர்ந்தவர்களுக்கு இன்னும் உறுதியாகிவிட வேண்டும். क्योंकि यहाँ तो यादगार बनी हुई है। ஏனென்றால் இங்கே நினைவார்த்தம் உருவாக்கப்பட்டுள்ளது. क्या? என்ன? तालाब बनाया हुआ है, उसमें क्षीर सागर में नारायण आराम से लेटा हुआ है। அதில் அங்கே குளம் அமைக்கப்பட்டுள்ளது. அதில் பார்க்கடலில் நாராயணன் ஆராம்சமாக படுத்திருக்கிறார். कहाँ घर है उनका? அவருடைய வீடு எங்கே உள்ளது? है? ज्ञान जल में ही उनका घर है। ஞான ஜலத்திலேயே அவருடைய வீடு உள்ளது. ज्ञान से होती है सदगति, ஞானத்தின் மூலமாக சத்கதி கிடைக்கிறது. और याद से होती है गति। பிறகு நினைவு மூலமாக கதி ஏற்படுகிறது. याद करेंगे तो 63 जन्मों के पाप धुल जाएंगे। அதன் மூலமாக 63 ஜென்மத்தினுடைய பாவம்
போய்விடுகிறது. तो आत्मा कहाँ पहुँच जाएगी? அப்பொழுது ஆத்மா எங்கே போய் சேர்ந்துவிடும்? नीची स्टेज में रहेगी या ऊंची स्टेज में उड़ जाएगी? கீழான நிலையில் இருக்குமா அல்லது உயர்ந்த நிலையில் பறந்து விடுமா? ऊंची स्टेज में परमधाम वासी हो जाएगी. உயர்ந்த நிலையில் பரம்தாம் வாசியாகிவிடும். वो तो हुई गति. அது கதி. और वो गति तो इब्राहिम बुद्ध क्राइस्ट जो भी धर्म पिताएं दूसरे धर्म के हैं वो भी पाते हैं. இப்ராஹிம் புத்து கிரைஸ்ட் மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் தர்ம பிதாக்கள் அவர்களும் கூட அந்த கத்தி அந்த நிலையை அடைகிறார்கள் தான். लेकिन वो क्या नहीं पाते? ஆனால் அவர்கள் எதை அடைவதில்லை? सदगति नहीं पाते. சத்கத்தியை அடைவதில்லை. हाँ, सामान्य सदगति तो उनको भी मिलती है एक जन्म की. ஒரு ஜென்மத்திற்கான பொதுவான சத்கதி அவர்களுக்கும் கூட கிடைக்கிறது தான். जो सबको मिलती है. அனைவருக்கும் கிடைப்பதை போல. परंतु जो स्पेशल सदगति है अनेक जन्मों की आत्मा की, ஆனால் ஸ்பெஷலான சத்கதி நிறைய ஜென்மத்திற்கு ஆத்மாவிற்கு சத்கதி கிடைப்பது वो नहीं मिलती. அது அவர்களுக்கு கிடைக்காது. इसका मतलब याद में तो वो भी रहते हैं. இதற்கு என்ன அர்த்தம்? அவர்களும் கூட நினைவில் இருக்கிறார்கள் தான். गति मिलती है. அவர்களுக்கும் கதி ஏற்படுகிறது. आत्मा की गतिवान आत्मा हो जाती है. ஆத்மா கத்திவான் ஆகிவிடுகிறது. परमधाम पहुंच जाती है. பரம்தாம் போய்விடுகிறது. लेकिन ஆனால் जो सदगति है वो ज्ञान के आधार पर ही होती है. சத்கதி அது ஞானத்தினுடைய அடிப்படையில் தான் கிடைக்கிறது. बिना ज्ञान के सदगति नहीं हो सकती. ஞானம் இல்லாமல் சத்கதி கிடைக்காது. और गति नहीं होगी तो सदगति भी नहीं होगी. கதி கிடைக்கவில்லை என்றால் சத்கதியும் கிடைக்காது. इसलिए शास्त्र में लिख दिया हृदय ज्ञान अन्न मुक्ति. அதனால் தான் சாஸ்திரத்தில் எழுதிவிட்டார்கள் ரிதய ஞான அன்னமுக்தி. बिना ज्ञान के ஞானம் இல்லாமல் न मुक्ति हो सकती है न जीवन मुक्ति हो सकती है. முக்தியும் கிடைக்காது ஜீவன் முக்தியும் கிடைக்காது. परमधामवासी भी आत्मा तब बनेगी जब अपने घर को पहचानेगी. தன்னுடைய வீட்டை தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் ஆத்மா பரம்தாம் வாசி ஆகும். अपने घर में रहने वाले बाप को पहचानेगी. தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவை தெரிந்து கொள்ளும். तो ज्ञान तो चाहिए ना. அப்பொழுது ஞானம் வேண்டும் தானே. गति के लिए भी ज्ञान चाहिए और सदगति के लिए भी ज्ञान चाहिए. கதிக்கும் கூட ஞானம் வேண்டும் பிறகு சத்கதிக்கும் கூட ஞானம் வேண்டும். तो पीछे तुमको मिलेगी दैवी मत பின்னால் உங்களுக்கு தெய்வீக வழி கிடைக்கும். और अभी मिलती है ईश्वरीय मत. இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கிறது ஈஸ்வரிய வழி. और दैवी मत के बाद फिर क्या मिलेगी? தெய்வீக வழிக்கு பின்னால் பிறகு என்ன கிடைக்கிறது? है? अगर देवताओं की मत के बाद भी कहीं अटक गए, ஒருவேளை தேவதைகளினுடைய வழிக்கு பின்னால் ஏதாவது நாம் ஸ்டாப் ஆகிவிட்டோம் என்றால், और दैवी मत से बिछड़ गए, பிறகு தெய்வீக வழியிலிருந்து பிரிந்து விட்டோம் என்றால், तो फिर कौन सी मत मिलेगी? பிறகு என்ன வழி கிடைக்கும்? आसुरी मत मिलती. ஆசுர வழி கிடைக்கும். वो द्वापर युग से उधर ब्रॉड ड्रामा में मिलती है. துவாபர யுகத்திலிருந்து அங்கே பிராட் ராமாவில் கிடைக்கிறது. और यहाँ संगम युग की शूटिंग में भी பிறகு இங்கே சங்கம் யுக ஷூட்டிங்கிலும் கூட अगर पढ़ाई पढ़ते पढ़ते ஒருவேளை படிப்பு படித்து படித்து माया ने हिला दिया अंत समय में, மாயா அசைத்து விட்டால் கடைசி நேரத்தில், तो अंत मते सोगते हो जाएगी. அப்பொழுது அந்தமத்தை சோகத்தி ஆகிவிடும். கடைசி நேரத்தில் நம்மளுடைய நிலை என்னவோ அதே நிலையை அடைந்து விடுவோம். ये बात भी किसी को सीधा सीधा कहो ये आसुरी मत है, இந்த விஷயத்தை கூட நீங்கள் யாருக்காவது ஸ்ட்ரைட்டாக சொல்லிவிட்டீர்கள் என்றால், அதாவது இது அசுர வழி என்று சொன்னீர்கள் என்றால், तो बिगड़ जाते. அப்பொழுது கோபப்படுவார்கள். 3 मतें हो गई. 3 வழிகள் ஆகிவிட்டது. ईश्वरीय मत, ஈஸ்வரிய வழி, सुर मत, சுரு தேவதைகளினுடைய வழி, आसुर मत. பிறகு அசுர வழி. ऊंचते ऊंचे ईश्वरीय मत. உயர்ந்ததிலும் உயர்ந்தது ஈஸ்வரிய வழி. फिर है பிறகு इस सृष्टि पर इस दुनिया में अगर रहना है, இந்த சிருஷ்டியில் இந்த உலகத்தில் ஒருவேளை இருக்க வேண்டும் என்றால் 5000 वर्ष की सृष्टि है ना. 5000 வருடத்திற்கான சிருஷ்டி அல்லவா இது. इस सृष्टि में अगर रहना है अच्छे से, இந்த சிருஷ்டியில் ஒருவேளை நல்ல விதமாக இருக்க வேண்டும் என்றால், तो ऊंचते ऊंच मत है दैवी मत. அப்பொழுது உயர்ந்ததிலும் உயர்ந்த வழி தெய்வீக வழி. और फिर है பிறகு
फिर है आसुर बल। अगर वहाँ से गिरे, பிறகு அசுரவலி. ஒருவேளை அங்கே இருந்து கீழே விழுந்தோம் என்றால், जो ऊंचे ऊंचे देवता है नारायण, உயர்ந்ததிலும் உயர்ந்த தேவதைகள் இருக்கிறார்கள் நாராயணன். और वहाँ से अगर भ्रष्ट हुए ஒருவேளை அது அங்கே இருந்து கீழே வந்தார்கள் என்றால், और कोई दूसरे की मत पकड़ ली, பிறகு வேறு யாருடைய வழியை எடுத்துக்கொண்டார்கள் என்றால், तो जो नर नारायण है அப்பொழுது நரன் நாராயணன், उससे नीचा कौन है इस सृष्टि पर? அதற்கு கீழே யார் இருக்கிறார்கள் இந்த சிருஷ்டியில்? अरे कोई है कि नहीं? யாராவது இருக்கிறார்களா இல்லையா? अरे सतयुग का पहला नारायण அரே சத்தியுகத்தினுடைய முதல் நாராயணன் नहीं है? இல்லையா? ऊंचे से ऊंचे नारायण है संगम युगी, नर से नारायण बनाने वाला உயர்ந்ததிலும் உயர்ந்த நாராயணன் சங்கம் யுகத்தைச் சேர்ந்தவர், நரனிலிருந்து நாராயணன் ஆகுபவர், ஆக்கக்கூடியவர். उसके बाद அவருக்கு பின்னால் फिर अगला नंबर पड़ता है सतयुग का नारायण। அதற்கு பின்னால் அடுத்த நம்பர் சத்தியுகத்தினுடைய நாராயணன். तो सतयुगी नारायण की अगर मत पर चल गए, சத்தியுக நாராயணனின் வழிபடி ஒருவேளை நடந்தால், माने कृष्ण वाली आत्मा का पल्ला पकड़ लिया அதாவது கிருஷ்ணவாலி ஆத்மாவை பிடித்துக் கொண்டோம் என்றால், और वहाँ तक ही रहे, அங்கே வரையே இருந்தோம் என்றால், तो जो बीके वालों की जो गति है वही गति होगी या उससे ऊंची गति होगी? அப்பொழுது பிகே பேசிக் பிராமணர்கள் என்ன நிலையை அடைகிறார்களோ அந்த நிலையை தான் அடைய முடியுமா, அல்லது அதை விட உயர்ந்த நிலையை அடைய முடியுமா? है? वो ही गति। அந்த நிலை தான் அடைய முடியும். फिर பிறகு बीके वालों में भी பிகேவை சார்ந்தவர்களிலும் கூட जो अव्वल ब्रह्मा को फॉलो करने वाले हैं யார் முதல் நம்பரில் பிரம்மாவை பின்பற்றக்கூடியவர்களோ, और किसी को मानने वाले नहीं है, வேறு யாரையும் நம்புபவர்கள் இல்லை. तो वो मुरली में तो बोला है முரளியில் சொல்லியிருக்கிறார் தானே, कि कर्मों में ब्रह्मा को फॉलो करना है அதாவது கர்மம் செயலில் பிரம்மாவை பின்பற்ற வேண்டும், और डायरेक्शन बाप का मानना है। டைரக்ஷன் அப்பாவுடைய பேச்சை கேட்க வேண்டும். तो मूल बात क्या हुई? அப்பொழுது முக்கியமான விஷயம் என்ன? कोई डायरेक्शन बाप का माने, हाँ बात तो सही है, யாராவது அப்பாவுடைய டைரக்ஷனை கேட்டுக்கொள்கிறார்கள், ஆமாம் இது சரியான விஷயம்தான், बाबा की बात सही है, பாபாவினுடைய விஷயம் சரிதான், माने நம்புகிறார்கள், जाने भी, தெரிந்து கொள்கிறார்கள், समझे भी, புரிந்தும் கொள்கிறார்கள், दूसरों को समझाए भी, மற்றவர்களுக்கும் புரிய வைக்கிறார்கள். लेकिन फिर प्रैक्टिकल जीवन में चले नहीं, ஆனால் பிராக்டிக்கல் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்றால், तो नहीं चला ஒருவேளை நடக்கவில்லை என்றால், तो रिजल्ट क्या होगा? அப்பொழுது ரிசல்ட் என்ன ஆகும்? फेल होने वालों की लिस्ट में चला जाएगा या पास होने का आ जाएगा? ஃபெயில் ஆகக்கூடியவர்கள் லிஸ்டில் போய்விடுவார்களா, அல்லது பாஸ் ஆகக்கூடியவர்களுடைய லிஸ்டில் போய்விடுவார்களா? फेल होने वालों की लिस्ट में चला जाएगा। ஃபெயில் ஆகக்கூடியவர்கள் லிஸ்டில் போய்விடுவார்கள். रुद्रमाला पहले तैयार होती है, ருத்ர மாலை முதலில் தயாராகுகிறது. है शिव की माला, சிவனுடைய மாலைதான். क्या என்ன? शिव बाप के बच्चों की माला है, சிவ பாப்பினுடைய குழந்தைகளினுடைய மாலை. लेकिन ஆனால் प्रैक्टिकल जीवन में फेल है धारणा में या पास है? फेल है। क्यों फेल है? பிராக்டிக்கல் வாழ்க்கையில் தாரணையில் பாஸா ஃபெயிலா? ஃபெயில். ஏன்? फेल क्यों है? ஏன் ஃபெயில்? क्योंकि जो प्योरिटी की फर्स्ट धारणा है, ஏனென்றால் பியூரிட்டி முதல் தாரணை, वो प्योरिटी की फर्स्ट धारणा जो बाबा के बच्चे हैं, அந்த பியூரிட்டிக்கான முதல் தாரணை யார் பாபாவினுடைய குழந்தைகளோ, राजा बनने वाले, ராஜா ஆகக்கூடியவர்கள். बाबा की प्रॉपर्टी क्या है? பாபாவினுடைய ப்ராப்பர்ட்டி என்ன? जन्म जन्मांतर की राजाई। ஜென்ம ஜென்மாந்திரமாக ராஜா ஆகுவது. दूसरे धर्म पिताएं तो राजा नहीं बनाते हैं, மற்ற தர்ம பிதாக்கள் ராஜா ஆக்குவதில்லைதான். लेकिन बाप आकर ஆனால் அப்பா राजाई की पढ़ाई पढ़ाते हैं और राजा बनाते भी हैं। ராஜாக்கான படிப்பு சொல்லிக் கொடுக்கிறார், பிறகு ராஜாவும் ஆக்குகிறார். राजघराने में जन्म भी मिलता है, ராஜ குடும்பத்தில் ஜென்மமும் கிடைக்கிறது. जैसा पुरुषार्थ करे नंबरवार पुरुषार्थ अनुसार। எப்படியெல்லாம் புருஷார்த்தம் செய்கிறோமோ வரிசை கிரமமாக புருஷார்த்தத்தினுடைய அடிப்படையில். तो जन्म तो मिला, அப்பொழுது ஜென்மம் கிடைக்கிறது தான், राजा तो बने, ராஜா ஆகினோம் தான். लेकिन ஆனால் अन्याम अंत में राजाओं का क्या होता है? कलयुग में आकर கடைசியில் ராஜாக்களினுடைய ரிசல்ட் என்ன ஆகுகிறது? क्या होता है?
என்ன ஆகுகிறது? यूनिटी में रहते हैं या डिसयूनिटी हो जाती है? யூனிட்டியில் இருக்கிறார்களா அல்லது டிஸ்யூனிட்டி ஆகிவிடுகிறதா? क्यों? ஏன்? प्योरिटी खंडन कर लेते हैं, ஏனென்றால் பியூரிட்டியை கண்டனமாக்கி விடுகிறார்கள். प्योरिटी में रह नहीं पाते, பியூரிட்டியில் தூய்மையுடன் இருக்க முடிவதில்லை. इम्प्योरिटी में आ जाते हैं இம்பியூரிட்டியில் வந்து விடுகிறார்கள். और यूनिटी तोड़ते रहते हैं, பிறகு யூனிட்டி சங்கடனை குழுவை உடைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். निर्धन के बन जाते हैं. நிர்தன் யாருமே இல்லாதவர்கள் ஆகிவிடுகிறார்கள். तो जो निर्धन के बन गए उनका अंजाम ये हुआ அப்பொழுது யாருமே இல்லாதவர்கள் நிர்தன் ஆகிவிட்டார்களோ அவர்களினுடைய ரிசல்ட் என்ன ஆகுகிறது என்றால் कि सबसे नीचे गिरते हैं. மிகவும் அதிகமாக கீழே விழுந்து விடுகிறார்கள். क्या? என்ன? सबसे जास्ती नीचे वो गिर जाते हैं. மிகவும் அதிகமாக கீழே அவர்கள்தான் விழுந்து விடுகிறார்கள். तो ईश्वरीय ज्ञान तो लिया, ஈஸ்வரிய ஞானம் எடுத்துக்கொண்டார்கள் தான், लेकिन प्रैक्टिकल जीवन में धारण नहीं की. ஆனால் பிராக்டிக்கல் வாழ்க்கையில் தாரணை செய்யவில்லை. हाँ, इतना है कि ईश्वर के बच्चे बनते हैं ஆனால் ஈஸ்வரனினுடைய குழந்தை ஆகுகிறார்கள், तो उनको घाटा नहीं होगा. அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படாதுதான். क्यों? ஏன்? इसलिए घाटा नहीं होगा कि ईश्वर जो आकर के प्रवृत्ति मार्ग की स्थापना करके जाता है, ஏனென்றால் ஈஸ்வரன் வந்து பிரவருத்தி மார்க்கத்தை உருவாக்கிவிட்டு போகிறார். और जो धर्म पिताएं हैं மற்ற தர்ம பிதாக்கள் वो सब निवृत्ति मार्ग वाले हैं. அவர்கள் அனைவருமே நிவர்த்தி மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். क्या? என்ன? प्रवृत्ति मार्ग वाले नहीं है. பிரவருத்தி மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் இல்லை. अच्छा, ब्रह्मा நல்லது. பிரம்மா कौन से धर्म की स्थापना करता है? எந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார்? है? ब्राह्मण धर्म की स्थापना करता है. பிராமண தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். जो ब्राह्मण धर्म ब्रह्मा के द्वारा स्थापन हुआ பிராமண தர்மம் பிரம்மா மூலமாக என்ன படைக்கப்பட்டதோ उसे प्रवृत्ति मार्ग वाला कहेंगे. அதை பிரவருத்தி மார்க்கத்தை சேர்ந்தது என்று சொல்ல முடியுமா? प्रवृत्ति मार्ग वाला तो दिखाई नहीं पड़ता. பிரவருத்தி மார்க்கத்தை சேர்ந்தது போல் தெரிவதில்லைதான். प्रवृत्ति मार्ग वाला ब्रह्मा भी नहीं है. பிரவருத்தி மார்க்கத்தை சேர்ந்தவர் பிரம்மாவும் கூட கிடையாது. और इब्राहिम बुद्ध क्राइस्ट को तो बात छोड़ो. இப்ராஹிம் புத்து கிரைஸ்ட் அவர்களினுடைய விஷயத்தை விட்டுவிடுங்கள். जब ब्रह्मा ही प्रवृत्ति मार्ग वाला नहीं है பிரம்மாவே பிரவருத்தி மார்க்கத்தை சேர்ந்தவர் இல்லை என்றால் और बाप प्रवृत्ति मार्ग स्थापन करके जाते हैं, பிறகு அப்பா பிரவருத்தி மார்க்கத்தை உருவாக்கிவிட்டு போகிறார். तो जो ज्ञानी आत्माएं हैं, அப்பொழுது ஞானி ஆத்மாக்கள் யாரோ, रुद्रमाला के मण के हैं, ருத்ரமாலையினுடைய மணிகள் யாரோ वो कन्विंस कर लेते हैं. அவர்கள் கன்வின்ஸ் பண்ணிவிடுகிறார்கள். किनको? யாரை? जो ब्रह्मा के पक्के पक्के फॉलोअर हैं. யார் பிரம்மாவினுடைய உறுதியான ஃபாலோவர்களோ पवित्रता को प्रैक्टिकल जीवन में अपनाने वाले हैं, भले தூய்மையை பிராக்டிக்கல் வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடியவர்கள். प्रवृत्ति में नहीं है. பிரவருத்தி குடும்ப வாழ்க்கையில் இல்லைதான். सारी ब्रह्मा कुमारियां सन्यासी हैं அனைத்து பிரம்மகுமாரிகளும் சன்னியாசிகளா या प्रवृत्ति में? அல்லது குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறார்களா? प्रैक्टिकल जीवन क्या कहता है? அவர்களினுடைய பிராக்டிக்கல் வாழ்க்கை என்ன சொல்கிறது? हैं? सन्यासी है. சன்னியாசிகள். तो उन सन्यासियों में पावर है या नहीं है? அப்பொழுது அந்த சன்னியாசிகளுக்குள் பவர் உள்ளதா இல்லையா? प्योरिटी की पावर तो है. பியூரிட்டிக்கான பவர் உள்ளது. दुनिया के सारे काम प्योरिटी से होते हैं. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வேலைகளும் பியூரிட்டியின் மூலமாகத்தான் நடக்கிறது. अब उन्हें प्योरिटी की सच्ची परिभाषा नहीं मालूम. இப்பொழுது அவர்களுக்கு பியூரிட்டி தூய்மைக்கான உண்மையான டெபினிஷன் என்ன என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. अंधे குருடர்கள். तो एक कहानी बनी हुई है, அப்பொழுது இது கதை உருவாக்கப்பட்டுள்ளது. अंधे और लंगड़े. குருடர் மற்றும் நொண்டி. रुद्रमाला के बच्चे जो बाप के बच्चे हैं, ருத்ரமாலையினுடைய மணிகள் அப்பாவினுடைய குழந்தைகள். तो वो प्योरिटी के लंगड़े हैं. அவர்கள் பியூரிட்டியில் நொண்டியாக இருக்கிறார்கள். और जो ब्रह्मा के बच्चे हैं பிறகு பிரம்மாவினுடைய குழந்தைகள் யாரோ वो அவர்கள் ज्ञान के अंधे, ஞானத்தில் குருடர்களாக இருக்கிறார்கள். फर्स्ट क्लास बच्चे हैं, फर्स्ट क्लास, ஃபர்ஸ்ட் கிளாஸ் குழந்தைகள் தான். लेकिन आंखों के अंधे हैं. ஆனால் கண்கள் மூலமாக குருடர்களாக இருக்கிறார்கள். तो दोनों का मेल कराए देते हैं. சிவ பாபா இதற்கு என்ன வழி செய்கிறார்? இருவரையும் மேட்ச் பண்ணி விடுகிறார். शिव बाबा की युक्ति क्या है? दोनों का, भले रुद्रमाला पहले तैयार होती है, ருத்ரமாலை முதலில் தயாராகுகிறது தான், सफल नहीं होती है, ஆனால் வெற்றி அடைய முடிவதில்லை. लेकिन दोनों का मेल कराए देने से क्या होता है?
ஆனால் ருத்ரமாலா விஜயமாலை இரண்டையும் இணைப்பதனால் என்ன ஆகிறது? कि लंगड़ा जो है वो अंधे का सहयोग ले लेता है। நொண்டி அவர்கள் குருடர்களின் உதவியை எடுத்துக்கொள்கிறார்கள். अंधा लंगड़े का सहयोग ले लेता है। அதே போல குருடர்கள் நொண்டியினுடைய உதவியை எடுத்துக்கொள்கிறார்கள். लंगड़ा चल ही तो नहीं सकता प्योरिटी में, நொண்டி தூய்மையில் நடக்க முடிவதில்லை தானே, लेकिन रास्ता तो बता सकता है। ஆனால் வழி சொல்லலாம் தானே. और अंधा ஆனால் குருடர் अंधा देख ही तो नहीं सकता, குருடர் பார்க்க முடியாது, அவ்வளவுதானே. लेकिन सारा वजन जो लंगड़ा है उसका उठा तो सकता है। ஆனால் நொண்டி அவரினுடைய அனைத்து சுமையையும் தூக்கலாம் தானே. तो सारा वजन அப்பொழுது அனைத்து சுமையையும் वो ब्रह्मा को फॉलो करने वाले जो फर्स्ट क्लास है, அந்த பிரம்மாவை பின்பற்றக்கூடிய ஃபர்ஸ்ட் கிளாஸ் குழந்தைகள் विजयमाला की मणि। விஜய் மாலையினுடைய மணிகள். ऐसे तो ब्रह्मा को फॉलो करने वाले इस्लामी बौद्धिक क्रिश्चियन भी हैं। பிரம்மாவை பின்பற்றக்கூடியவர்கள் இஸ்லாமிய பௌத்த கிறிஸ்டியன் அவர்களும் இருக்கிறார்கள் தான். बीके में बहुत भरे पड़े हैं, பிகேவில் நிறைய நிறைந்திருக்கிறார்கள். लेकिन वो फर्स्ट क्लास फॉलोअर ब्रह्मा के नहीं है। ஆனால் அவர்கள் பிரம்மாவினுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபாலோவர்கள் கிடையாது. तो जो फर्स्ट क्लास फॉलोअर है विजयमाला, ஆனால் விஜய் மாலை பிரம்மாவினுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபாலோவர்கள். वो आधार ले लेती है। किसका? அவர்கள் ஆதாரமாக எடுத்துக்கொள்கிறார்கள். யாரை? ज्ञानियों का। ஞானிகளினுடைய ஆதாரம் எடுத்துக்கொள்கிறார்கள். जब तक ज्ञानियों का आधार न ले எப்பொழுது வரை ஞானிகளினுடைய ஆதாரம் எடுத்துக்கொள்ளவில்லையோ तब तक अंधा अपनी मंजिल को पूरा नहीं कर सकता। அப்பொழுது வரை குருடர் தன்னுடைய மாடியை அடைய முடியாது, உயர்ந்த ஸ்டேஜ் அடைய முடியாது. और लंगड़े भी जब तक उन अंधों को सपोर्ट न करें, அதே போல நொண்டியாக இருப்பவர்களும் கூட எப்பொழுது வரை அந்த குருடர்களுக்கு சப்போர்ட் பண்ணவில்லையோ तब तक वो विषय वेतरी नदी पार नहीं कर सकते। அப்பொழுது வரை அவர்கள் விஷ கடலை கடக்க முடியாது. तो ये ड्रामा में नूद है இது டிராமாவில் பிக்ஸ் ஆக உள்ளது. कि दोनों का मेल कराते हैं बाबा அதாவது பாபா இருவரையும் இணைத்து வைக்கிறார், और काम सफल हो जाता है। வேலை முடிந்து விடுகிறது. हाँ, इतना अंतर जरूर पड़ता है ஆனால் இதில் இவ்வளவு வித்தியாசம் கண்டிப்பாக உள்ளது. कि जो ज्ञानी तू आत्मा है वो मुझे विशेष प्रिय है। அதாவது ஞானித்துவ ஆத்மாக்கள் யாரோ அவர்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும். ये नहीं कहा पवित्र आत्मा मुझे विशेष प्रिय है। இப்படி சொல்லவில்லை. தூய்மையான ஆத்மாக்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும், அப்படி சொல்லவில்லை. क्या? என்ன? प्योरिटी की तो बड़ी महिमा है। தூய்மைக்கு மிக அதிகமாக மகிமை உள்ளதுதான். प्योरिटी के बगैर दुनिया में कोई काम होता ही नहीं। தூய்மை இல்லாமல் உலகத்திலே எந்த ஒரு வேலையும் நடக்காதுதான். अभी भी जो दुनिया चल रही है இப்பொழுது கூட என்ன உலகம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறதோ वो किस बात के आधार पर चल रही है? அந்த உலகம் எந்த விஷயத்தினுடைய அடிப்படையில் நடக்கிறது? अभी भी कहीं न कहीं प्योरिटी है तो दुनिया चल रही है। இப்பொழுது கூட எங்கேயாவது பியூரிட்டி தூய்மை உள்ளதுதான், அதனால்தான் உலகம் நடந்து கொண்டிருக்கிறது. अच्छा चलो दुनिया की बात छोड़ो, சரி, உலகத்தினுடைய விஷயத்தை விட்டு விடுங்கள். ब्राह्मणों का बेसिक संगठन कैसे चल रहा है? பிராமணர்களினுடைய பேசிக் சங்கடன் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? हैं? ब्रह्मा के कोई न कोई ऐसे फॉलोअर हैं பிரம்மாவினுடைய ஃபாலோவர்ஸ் ஒரு சிலர் அப்படி இருக்கிறார்கள். जो प्योरिटी में बड़े पक्के हैं। அவர்கள் தூய்மையில் மிகவும் உறுதியாக இருக்கிறார்கள். कुछ भी नहीं है अब இப்பொழுது எதுவுமே அங்கே இல்லைதான், सिवाय भक्ति मार्ग के आडम्बर के। பக்தி மார்க்கத்தினுடைய ஆடம்பரத்தை தவிர வேற எதுவும் இல்லைதான். कहाँ? இங்கே ब्राह्मणों की बेसिक दुनिया में। பேசிக் பிராமணர்களின் உலகத்தில். लेकिन फिर भी ஆனாலும் கூட एक अंश मात्र आत्मा ऐसी है जरूर மிகவும் குறைவான ஆத்மாக்கள் அப்படி கண்டிப்பாக இருக்கிறார்கள். जो प्योरिटी में ब्रह्मा की पक्की फॉलोअर है। அவர்கள் பியூரிட்டியில் பிரம்மாவினுடைய உறுதியான ஃபாலோவர்களாக இருக்கிறார்கள். इसलिए संस्था बड़े मजे में चल रही है। அதனால்தான் அவர்களினுடைய சன்ஸ்தா மிகவும் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. जो रुद्रमाला के मन के हैं उनको तो लोड़े आ रहे हैं। ஆனால் ருத்ரமாலையினுடைய மணிகள் அவர்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வருகிறது தான், लेकिन वो बड़े मजे में चल रहे हैं। ஆனால் அவர்கள் மிகவும் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். तो इससे क्या साबित हुआ?
அப்பொழுது இதிலிருந்து என்ன நிரூபணம் ஆகிறது? कि दुनिया का हर काम प्योरिटी से संपन्न होता रहता है। இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேலையும் தூய்மை மூலமாக முடிவடைகிறது. लेकिन फिर भी बाबा का क्या कहना है? ஆனாலும் கூட பாபா என்ன சொல்கிறார்? प्योर पवित्र आत्मा मुझे प्रिय है, தூய்மையான ஆத்மாக்கள் எனக்கு பிடிக்குமா, या ज्ञानी तो आत्मा मुझे विशेष प्रिय है? அல்லது ஞானி ஆத்மாக்கள் எனக்கு மிகவும் விசேஷமாக பிடிக்குமா? सिर्फ पवित्र नहीं, विशेष प्रिय है। பிடிக்கும், அப்படி மட்டுமில்லை, மிகவும் அதிகமாக பிடிக்கும். क्या साधारण प्रिय नहीं है? சாதாரணமாக பிடிக்கும், அப்படி இல்லை, विशेष प्रिय है। விசேஷமாக மிகவும் ஸ்பெஷலாக பிடிக்கும். माने विजयमाला विशेष प्रिय नहीं है। அதாவது விஜய் மாலை ஸ்பெஷலாக பிடித்தவர்கள் இல்லை. प्रैक्टिकल जीवन में पवित्रता को धारण कर लेते हैं, பிராக்டிக்கல் வாழ்க்கையில் தூய்மையை கடைபிடித்து விடுகிறார்கள். लेकिन ज्ञान नहीं है। ஆனால் ஞானம் இல்லை. पवित्रता किसे कहा जाता है सच्ची? உண்மையான தூய்மையை எதை சொல்கிறோம்? वो बुद्धि में बात उनके बैठ ही नहीं, அந்த விஷயம் அவர்களுடைய புத்தியில் பதியவே இல்லை. बैठी हुई हो ஒருவேளை அந்த விஷயம் புத்தியில் பதிந்திருந்தால் तो रुद्रमाला के सामने जो वो अड़चने डाल रहे हैं, ருத்ரமாலைகள் முன்னால் அவர்கள் என்ன பிரச்சனைகளை கொண்டு வருகிறார்களோ, दीवारें खड़ी कर रहे हैं, சுவரை எழுப்பி வைக்கிறார்கள். अरे ये अपवित्र है, अपवित्र है, अपवित्र है, அரே இவர் தூய்மை இல்லாதவர், தூய்மை இல்லாதவர், தூய்மை இல்லாதவர், ये बड़े पतित हैं, बड़े पतित हैं, இவர் மிகவும் தூய்மை இல்லாதவர், பतितமானவர், बड़े कामी हैं, மிகவும் காமி, बंदरों के सरताज हैं। குரங்குகளுக்கும் தலைவர். ये बात कभी न कहें। இப்படி விஷயமெல்லாம் அவர்கள் எப்பொழுதுமே சொல்லவே மாட்டார்கள். तो ये ज्ञान उनकी बुद्धि में जब गहरा बैठता है, இந்த ஞானம் எப்பொழுது அவர்களினுடைய புத்தியில் ஆழமாக பதிகிறதோ, कि सच्ची प्रवृत्ति मार्ग जो है உண்மையான பிரவೃತ್ತಿ மார்க்கம், वो कीचड़ में रहते हुए भी அது சேற்றில் இருந்தாலும் கூட कमल के समान जीवन होना चाहिए, தாமரை பூ போல வாழ்க்கை இருக்க வேண்டும். जिसकी पूजा बहुत होती है संसार में। அதற்கு பூஜை உலகத்தில் மிகவும் அதிகமாக நடக்கிறது. कौन है जिसकी पूजा होती है? யார் அவர்? அவருக்கு பூஜை நடக்கிறது. पूजा का आधार क्या होता है? பூஜைக்கு ஆதாரம் என்ன? प्योरिटी। பியூரிட்டி. इस संसार में ऐसा कौन है இந்த உலகத்தில் அப்படி யார் இருக்கிறார்? जो ऐसी प्योरिटी धारण करता है 100%? அப்படிப்பட்ட பியூரிட்டி 100% கடைபிடிக்கக்கூடியவர் யார்? जिसके मंदिर दुनिया में सबसे जास्ती बने हुए हैं, அவருடைய கோவில் உலகத்தில் மிக அதிகமாக உருவாக்கப்பட்டுள்ளது. कौन है? யார் அவர்? शंकर नहीं சங்கர் கிடையாது. है? हैं? शंकर नहीं, शंकर की तो मूर्ति होती है। சங்கர் கிடையாது. சங்கருக்கு மூர்த்தி உள்ளது. शिव। शिव. शिव जो है वो बाबा है। शिव அவர் பாபா. क्या? என்ன? शिव पिता की नहीं पूजा होती है, शिव பிதாவுக்கு பூஜை நடப்பதில்லை. बिंदु की पूजा नहीं होती है। புள்ளிக்கு பூஜை நடப்பதில்லை. पूजा किसकी होती है? பூஜை எதற்கு நடக்கிறது? बड़े रूप की पूजा होती है या छोटे रूप की पूजा होती है? பெரிய உருவத்திற்கு பூஜை நடக்கிறதா அல்லது சின்ன உருவத்திற்கு பூஜை நடக்கிறதா? बड़े रूप की पूजा होती है, பெரிய உருவத்திற்கு தான் பூஜை நடக்கிறது. जिसको शिव बाबा कहा जाता है। அதை தான் சிவ பாபா என்று சொல்கிறோம். बाबा माने பாபா என்றால் साकार और निराकार का मेल। சாக்காரர் மற்றும் நிராகாரரின் இணைந்த உருவம். उसकी पहली यादगार सोमनाथ मंदिर है। அதனுடைய முதல் நினைவார்த்தம் சோம்நாத் கோவிலில் உள்ளது. सोमनाथ मंदिर में जो लिंग था, சோம்நாத் கோவிலில் லிங்கம் இருந்தது. वो लिंग है साकार की यादगार, அந்த லிங்கம் சாக்காரரின் நினைவார்த்தம். और जो उसमें हीरा जड़ा हुआ था बिंदु रूप, பிறகு அதில் வைரம் பதிக்கப்பட்டிருந்தது புள்ளி உருவமாக. वो किसकी यादगार? அது யாருடைய நினைவார்த்தம்? शिव ज्योति बिंदु की यादगार। சிவ் ஜோதி புள்ளியினுடைய நினைவார்த்தம். अब बिंदी की पूजा तो हो नहीं सकती। இப்பொழுது புள்ளிக்கு பூஜை நடக்க முடியாது. बिंदी की कैसे पूजा करेंगे? புள்ளிக்கு எப்படி பூஜை செய்வது? बिंदी को याद किया जा सकता है, புள்ளியை நினைவு செய்யலாம் தான், लेकिन पूजा नहीं हो सकती। ஆனால் பூஜை நடக்காது. पूजा तभी हो सकती है பூஜை எப்பொழுது நடக்கும் என்றால் जब वो ज्योति बिंदु साकार में प्रवेश करे।
எப்பொழுது அந்த ஜோதி புள்ளி சாக்காரத்தில் பிரவேசமாகுகிறாரோ, तो जिस साकार में प्रवेश करता है அப்பொழுது அவர் எந்த சாக்காரத்திற்குள் பிரவேசமாகுகிறாரோ वो अपनी इंद्रियों को निराकारी स्टेज में थमाए लेता है। அவர் தன்னுடைய உறுப்புகளை நிராகாரி நிலையில் நிலையாக்கி விடுகிறார். जो आखिरी स्टेज है पुरुषार्थ की, புருஷார்த்தத்தினுடைய கடைசி நிலை, उस आखिरी स्टेज में அந்த கடைசி நிலையில் ऐसी निराकारी स्टेज बनती है அப்படிப்பட்ட நிராகாரி நிலை உருவாகுகிறது. कि वो सदैव ही कीचड़ में पड़ा रहे, அவர் எப்பொழுதுமே சேற்றில் இருந்தாலும் கூட तो भी उसकी बुद्धि मन बुद्धि रूपी आत्मा है ना, அப்பொழுது கூட அவருடைய புத்தி மனம் புத்தி ரூபமாகிய ஆத்மா இல்லையா, कहाँ रहेगी? எங்கே இருக்கும்? परम धामवासी। பரம்தாம வாசியாகி கொண்டிருக்கும். तो उसे प्योर कहेंगे, इम्प्योर कहेंगे? அப்படிப்பட்டவரை பியூர் ஆனவர் என்று சொல்வோமா அல்லது இம்பியூர் என்று சொல்வோமா? और फिर प्योर ही है, பியூர் தான். क्योंकि मन जिस इंद्रिय के साथ होता है ஏனென்றால் மனம் எந்த உறுப்புடன் இணைந்துள்ளதோ वो इंद्रिय अपना भोग भोग सकती है। அந்த உறுப்புகள் தான் தன்னுடைய போக அனுபவம் செய்ய முடியும். मन अगर साथ नहीं है மனது ஒருவேளை கூட இல்லை என்றால் तो इंद्रिय अपना भोग नहीं भोग सकती। அப்பொழுது இந்திரியங்கள் தன்னுடைய போக அனுபவம் செய்ய முடியாது. ऐसे अक्सर अनुभव किया होगा, அப்படி அதிகப்படியாக அனுபவம் செய்திருப்பீர்கள். रास्ते में हम कहीं जाते हैं, வழியில் நாம் எங்கேயாவது போகிறோம், हमारी आंखें खुली रहती हैं, நம்மளுடைய கண்கள் திறந்திருக்கிறது, हैं? आंखें खुली रहती हैं, கண்கள் திறந்திருக்கிறது தான். लेकिन हम ऐसी गहरे याद में होते हैं, ஆனால் நாம் அந்த அளவுக்கு ஆழமாக நினைவில் இருப்போம். देहभान की जो याद है ना, ஏனென்றால் தேக அபிமானத்திற்கான நினைவு உள்ளது, वो स्त्री पुरुष का लगाव है। அது ஆண் பெண்கான அட்டாச்மெண்ட். महबूबा या महबूब अपने महबूबा की याद में जब खोया हुआ होता है அதாவது காதலன் எப்பொழுது தன்னுடைய காதலியினுடைய நினைவில் மூழ்கி இருக்கிறாரோ तो सब भूल जाता है। அப்பொழுது அனைத்தையுமே மறந்து விடுகிறார். आंखें खुली हुई है, रास्ता चलता जाता है, கண்கள் திறந்திருக்கிறது, வழியில் நடந்து போகிறார் தான். उससे पूछा जाता है तुम्हारी आंखों के सामने कौन कौन गुजर गए? அவரிடம் கேட்கிறார்கள், அதாவது உங்கள் கண் முன்னால் யாரெல்லாம் கடந்து போனார்கள்? तो बताता है? அப்பொழுது சொல்வாரா? नहीं बता पाता। क्यों नहीं बता पाता? சொல்ல முடிவதில்லை. ஏன் சொல்ல முடிவதில்லை? क्योंकि मन महबूबा में लगा हुआ था, ஏனென்றால் மனம் காதலியில் ஈடுபட்டு கொண்டிருந்தது, आंखें भले खुली हुई है। கண்கள் திறந்திருந்ததுதான். ऐसे ही और इंद्रियों का भी यही हिसाब है। அதே போலத்தான் மற்ற உறுப்புகளுக்கும் இதே கணக்குதான். क्या என்ன? वो चाहे ज्ञान इंद्रियां हो அது ஞான இந்திரியங்களாக இருந்தாலும் சரி और चाहे कर्म इंद्रियां हो। அல்லது அது கர்மேந்திரியங்களாக இருந்தாலும் சரி. अगर कर्म इंद्रियां या ज्ञान इंद्रियां ஒருவேளை கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் उनके साथ मन साथ नहीं दे रहा है அதனுடன் மனம் ஒத்துழைக்கவில்லை என்றால் तो वो अपना भोग भोग ही नहीं सकती। அப்பொழுது அது தன்னுடைய போகை அனுபவம் செய்யவே முடியாது. ये मन इसलिए 11वें इंद्रिय माना जाता है। அதனால் தான் மனதை 11வது உறுப்பு என்று சொல்லப்பட்டுள்ளது. आंखों से दिखाई नहीं पड़ता, கண்கள் மூலமாக தெரியாது, इतनी सूक्ष्म इंद्रिय है। அந்த அளவுக்கு சூட்சுமமான உறுப்பு. वाइब्रेशन बनाने वाली इंद्रिय तो है, வைப்ரேஷனை உருவாக்கக்கூடிய உறுப்பு தான். और दुनिया जो पलटती है பிறகு உலகம் மாறுகிறது, वो वाइब्रेशन से पलटती है அது வைப்ரேஷன் மூலமாக மாறுமா या कर्मेंद्रियों से पलटती है? அல்லது கர்மேந்திரியங்கள் மூலமாக மாறுமா? जो सतयुग का नारायण होगा யார் சத்தியுகத்தினுடைய நாராயணனோ वो वाइब्रेशन को पलटने वाला नहीं होगा। அவர் வைப்ரேஷனை மாற்றக்கூடியவராக இருக்க மாட்டார். क्या என்ன? उसके द्वारा जो सृष्टि चलेगी, அவர் மூலமாக எந்த சிருஷ்டி நடக்குமோ, लक्ष्मी वो राधा कृष्ण का जो जन्म होगा ராதா கிருஷ்ணரின் ஜென்மமாகும். वो वाइब्रेशन से होगा அது என்ன வைப்ரேஷன் மூலமாக ஆகுமா या दृष्टि से होगा? அல்லது திருஷ்டி பார்வையின் மூலமாக ஆகுமா? सतयुग का पहला नारायण, சத்தியுகத்தினுடைய முதல் நாராயணன், उसमें कौन सी ताकत होगी அவருக்குள் என்ன சக்தி இருக்கும்? जो राधा कृष्ण का जन्म देगा? அவர்களுக்குள் என்ன சக்தி உள்ளது? அவர்கள் ராதா கிருஷ்ணருக்கு ஜென்மம் கொடுத்து விடுகிறார்கள். नहीं, वाइब्रेशन की ताकत होती तो लक्ष्मी नारायण के चित्र में नीचे देखो, राधा कृष्ण एक दूसरे को देख रहे हैं। வைப்ரேஷன் சக்தி உள்ளது என்றால் கீழே பாருங்கள், லட்சுமி நாராயணன் சித்திரத்தில் ராதாகிருஷ்ணர் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். या सामने है उनकी नजर, அல்லது அவர்களினுடைய பார்வை முன்னால் இருக்கிறதா, ஒருவர் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார்களா? दृष्टि से देख रहे हैं। திருஷ்டி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். अगर नहीं देखे ஒருவேளை பார்க்கவில்லை என்றால் तो सृष्टि पैदा
नहीं कर सकते। சிருஷ்டியை அவர்கள் உருவாக்க முடியாது. यानी जो दृष्टि है, जो वाइब्रेशन बनाने वाली चीज है, दृष्टि, திருஷ்டி வைப்ரேஷனை உருவாக்கக்கூடியது. वो भी उनकी संपूर्ण नहीं है। அதாவது அந்த திருஷ்டி கூட அவர்களுக்கு முழுமையாக இல்லை. आंखों से अंधा आदमी हो जाए तो देख सकेगा? கண்கள் மூலமாக மனிதன் குருடர்களாக இருக்கிறார்கள் என்றால் என்ன பார்க்க முடியுமா? नहीं देख सकेगा। இல்லை, பார்க்க முடியாது. आंखों का सुख नहीं ले सकता। கண்களின் சுகத்தை அனுபவம் செய்ய முடியாது. तो आंखें जो है उनके साथ मन जरूर चाहिए। அப்பொழுது கண்கள், அதனுடன் மனது கண்டிப்பாக தேவை. भले आंखें अति सूक्ष्म है, கண்கள் மிகவும் சூட்சமமானதுதான். आंखों के लिए खास बोला है கண்களுக்காக முக்கியமாக சொல்லப்பட்டுள்ளது. क्या? என்ன? दृष्टि अगर पावन हो जाए திருஷ்டி ஒருவேளை தூய்மையாகிவிட்டது என்றால் तो फिर और क्या चाहिए? வேற என்ன வேண்டும்? आंख जो है वो पतिति भी बनाती है बहुत, கண்கள் மிகவும் அதிகமாக தூய்மை இல்லாமலும் ஆக்கிவிடும். और आंख पावन भी बहुत बनाती है। கண்கள் மிகவும் தூய்மையும் ஆக்கிவிடும். ताकत बहुत है, சக்தி அதற்குள் மிகவும் அதிகமாக உள்ளதுதான். लेकिन फिर उसके साथ अगर मन नहीं है ஆனால் அதனுடன் மனம் இல்லை என்றால் तो आंख भी बेकार हो जाती அப்பொழுது கண்கள் கூட வேஸ்ட் தான். है। तो ये जो पावर है मन की, அப்பொழுது இந்த மனதினுடைய சக்தி, वाइब्रेशन बनाने की पावर, வைப்ரேஷனை உருவாக்கக்கூடிய சக்தி, ये सारी दुनिया को चेंज करती है। இது முழு உலகத்தையும் மாற்றி விடுகிறது. सारी दुनिया कैसे चेंज होगी? वाचा से चेंज नहीं होगी। முழு உலகமும் எதனால் மாறும்? வாச்சா, பேச்சளவில் பேச்சினால் மாறாது. दृष्टि देने लेने से चेंज नहीं होगी। திருஷ்டி கொடுப்பதனால் எடுத்துக்கொள்வதனால் மாறப்போவதில்லை. कैसे चेंज होगी? எதன் மூலமாக மாறும்? है? 5 तत्व कैसे चेंज होंगे? 5 தத்துவங்கள் எப்படி மாறும்? 5 तत्वों को तो दृष्टि होती ही नहीं है। 5 தத்துவங்களுக்கு திருஷ்டி இல்லவே இல்லை. ये जानवर, ये कीड़े मकोड़े, இந்த விலங்குகள், புழுப்பூச்சிகள், चलो इनको आंखें तो होती है, ஆம், இதுக்கெல்லாம் கண்கள் உள்ளதுதான். लेकिन क्या ये बैठ के दृष्टि लेंगे? ஆனால் என்ன, ஒவ்வொன்றாக அமர்ந்து திருஷ்டி எடுத்துக்கொள்வார்களா? ये तो दृष्टि नहीं लेंगे, जानवर बुद्धि है। இல்லை, திருஷ்டி எடுத்துக்கொள்ளாது. ஏனென்றால் விலங்கு புத்தி. वो कैसे दृष्टि लेंगे? அது எப்படி திருஷ்டி எடுத்துக்கொள்ளும்? फिर वो चेंज कैसे होंगे? பிறகு அது எப்படி மாறும்? वाइब्रेशन से चेंज होंगे। வைப்ரேஷன் மூலமாக மாறும். मन एकाग्र अगर हो जाए மனது ஒரு நிலை ஆகிவிட்டது என்றால் तो सारी इंद्रियों को कंट्रोल कर सकता है। அப்பொழுது அனைத்து உறுப்புகளையும் கண்ட்ரோல் செய்யலாம். इसलिए बाबा ने सीधा ही उपाय बता दिया। क्या? அதனால் பாபா ஸ்ட்ரைட்டான பதில் சொல்லிவிட்டார். என்ன? उल्टा पलटा लटकने की जरूरत नहीं है हठ योगियों की तरह। ஹடயோகிகளைப் போல தலைகீழாக தொங்க வேண்டிய அவசியம் இல்லை. एक टांग पर खड़े होने की जरूरत नहीं है, ஒரு காலில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. उल्टा लटकने की जरूरत नहीं है। தலைகீழாக தொங்க வேண்டிய அவசியம் இல்லை. हठ योगी क्या करते रहे? ஹடயோகிகள் என்ன செய்து கொண்டே இருக்கிறார்கள்? शरीर की इंद्रियों को कंट्रोल करते रहे, आसन लगाते रहे, प्राणायाम कराते रहे। உடல் உறுப்புகளை கண்ட்ரோல் செய்து கொண்டே இருந்தார்களா? ஆசனம் செய்து கொண்டே இருந்தார்களா? பிராணாயாமம் செய்து கொண்டே இருந்தார்களா? या उन्होंने मन को कंट्रोल करना सिखाया? அல்லது அவர்கள் மனதை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு சொல்லிக் கொடுத்தார்களா? वो मन बुद्धि का रूप ही नहीं जानते। அவர்கள் மனம் புத்தியினுடைய உருவத்தை பற்றியே தெரிந்து கொள்ளவில்லை. मन बुद्धि का जो रूप है वो बाप ने आकर के बताया। மனம் புத்திக்கான உருவத்தை பற்றி அப்பா வந்து சொல்லியிருக்கிறார். मन बुद्धि को ही आत्मा कहा जाता है। அதாவது மனம் புத்தியை தான் ஆத்மா என்று சொல்கிறோம். बाप ने बताया ये मन बुद्धि जो है वो तुम्हारी ज्योति बिंदु है। அப்பா சொல்கிறார், இந்த மனம் புத்தி அது உங்களுடையது ஜோதி புள்ளி, आत्मा है। ஆத்மா. गीता में उसके लिए बोला अणुअणियान समनुस्मरेत्य है। கீதையில் அதற்காக சொல்லப்பட்டுள்ளது அனுரணியம் சமனஸ்மரித்தியாக. अणु से भी अणुरूप है। அணுவிலும் அணுவிலும் சின்ன உருவம். मन बहुत सूक्ष्म है। மனம் மிகவும் சூட்சுமமானது. तो मन बुद्धि की जो पावर है அப்பொழுது மனம் புத்திக்கான சக்தி, उसको अगर एकाग्र कर लिया जाए ஒருவேளை அதை ஒரு நிலை ஆக்கிவிட்டோம் என்றால் तो वाइब्रेशन की पावर आ जाती அப்பொழுது வைப்ரேஷனுக்கான சக்தி வந்துவிடும். है। ऐसी पावर आ जाती है कि आदमी अगर उस स्थिति में टिक जाए அப்படிப்பட்ட சக்தி வந்து விடுகிறது. ஒருவேளை மனிதன் அந்த நிலையில் ஒரு நிலையாக இருந்தால் तो संकल्प मात्र किया और काम सिद्ध हुआ। பிறகு எண்ணங்கள், அதாவது யோசித்த உடனே அந்த எண்ணங்கள் நிறைவேறிவிடும்.
उसको कहते हैं संकल्प सिद्धि। அதைத்தான் சொல்கிறோம் சங்கல்ப சித்தி. कैसी सिद्धि? என்ன சித்தி? संकल्पों की भी सिद्धि हो जाती है। சங்கல்பங்கள் எண்ணங்கள் கூட நிறைவேறிவிடும். कोई काम हो दुनिया का, உலகத்தில் எந்த வேலையாக இருந்தாலும் சரி, हट से हो, लेकिन किसके द्वारा होगा? அது சித்தியாகிவிடும். ஆனால் எதன் மூலமாக வெற்றி அடையும்? उसी के द्वारा होगा जिसने अपनी काम इंद्रियों को पूरा कंट्रोल कर लिया हो। அது யார் அப்படி வெற்றி அடைந்து காட்ட முடியும் என்றால், யார் தன்னுடைய காமேந்திரியங்களை கண்ட்ரோல் செய்திருக்கிறார்களோ. नहीं तो कामेंद्रिय का स्वभाव क्या है? இல்லை என்றால் காமேந்திரியங்களினுடைய குணம் என்ன? खास करके पुरुषों की कामेंद्रिय तो कंट्रोल होती ही नहीं। முக்கியமாக ஆண்களினுடைய காமேந்திரியங்கள் கண்ட்ரோல் ஆவதே இல்லை. पुरुषों के लिए बाबा ने क्या बोल दिया? ஆண்களுக்காக பாபா என்ன சொல்லி இருக்கிறார்? सारे पुरुष दुर्योधन दुशासन। क्यों? அனைத்து ஆண்களுமே துரியோதன் துசாசன். ஏன் அப்படி சொன்னார்? क्यों दुर्योधन? ஏன் துரியோதன்? क्यों दुष्ट युद्ध करने वाले? ஏன் துஷ்ட யுத்தம், மோசமான யுத்தம் செய்பவர்கள்? क्यों दुशासन, दुष्ट शासन करने वाले? ஏன் துஷாசன், துஷ்ட ஆட்சி செய்பவர்களாக இருக்கிறார்கள்? प्यार का शासन नहीं कर सकते? அன்பால ஆட்சி செய்ய முடியாதா என்ன? प्यार से किसी को बस में नहीं कर सकते? அன்பால் யாரையும் வசத்தில் கொண்டு வர முடியாதா என்ன? नहीं कर सकते। செய்ய முடியாது. काम जीते जगत जीत कहा जाता है। காம ஜீத்தே ஜெகத்ஜீத் என்று சொல்லப்படுகிறது. காமத்தின் மேல் வெற்றி அடைந்தால் முழு உலகத்தின் மேல் வெற்றி அடையலாம். ये काम की जो इंद्रिय है मनुष्यों के अंदर, மனிதனுக்குள் காமேந்திரியங்கள் என்ன உள்ளதோ देवताओं में नहीं होती है। தேவதைகளுக்குள் இருப்பதில்லை. किसमें होती है? யாருக்குள் உள்ளது? मनुष्य में होती है। மனிதர்களுக்குள்ளே உள்ளது. ये काम इंद्रिय को अगर जीत लिया இந்த காமேந்திரியங்களை ஒருவேளை வெற்றி அடைந்து விட்டால் तो समझो सारे संसार को जीत। அப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள், முழு உலகத்தின் மேலும் வெற்றி அடைந்து விட்டோம். और इस कार्य में और जो देवताएं हैं 33 करोड़। பிறகு இந்த காரியத்தில் மற்ற தேவதைகள் 33 கோடி இருக்கிறார்கள். वो 100% सफल कोई भी नहीं हो पाते। அவர்கள் 100% முழுமையாக வெற்றி அடைவதில்லை. चाहे अष्ट देव ही क्यों न हो, அஷ்டதேவாக இருந்தாலும் சரி, लेकिन 100% सफल नहीं होते। ஆனால் 100% வெற்றி அடைய முடிவதில்லை. एक ही है ஒரே ஒருவர் தான் जिसका नाम शिव के साथ जोड़ा जाता है। அவருடைய பெயர் சிவனுடன் இணைக்கப்படுகிறது. कौन है? யார் அவர்? शंकर पाठधारी है। சங்கர் பாட்டுதாரி. उसका नाम शिव के साथ क्यों जोड़ा गया? औरों का नाम क्यों नहीं जोड़ा गया? அவருடைய பெயர் சிவனுடன் ஏன் இணைக்கப்பட்டுள்ளது? மற்றவர்கள் பெயர் ஏன் இணைக்கப்படவில்லை? कि उसने अपनी काम इंद्रियों को बाप की याद में पूरा कंट्रोल किया। ஏனென்றால் அவர் அப்பாவினுடைய நினைவு மூலமாக தன்னுடைய காமேந்திரியங்களை முழுமையாக கண்ட்ரோல் செய்துள்ளார். इसलिए वो जो शरीर है उसकी मूर्ति तो नहीं बनाई गई, அதனால் தான் அவருடைய உடல் அதற்கு மூர்த்தி உருவாக்கவில்லைதான். जिसके मंदिर हो दुनिया में सबसे जास्ती। அவருடைய கோவில் உலகத்தில் மிக அதிகமாக உள்ளது அப்படி இல்லை. मूर्तियां तो बहुत थोड़ी हैं। மூர்த்திகள் மிகவும் குறைவாக உள்ளது தானே. मूर्तियों के मंदिर थोड़े हैं या लिंग के मंदिर ज्यादा हैं? மூர்த்திக்கான கோவில் அதிகமாக உள்ளதா அல்லது லிங்க மூர்த்திகள் அதிகமாக உள்ளதா? लिंग के मंदिर ढेर सारे हैं, विदेशों में भी मिल रहे हैं। லிங்க கோவில் தான் நிறைய உள்ளது, விதேசத்திலும் கிடைக்கிறது. मूर्तियां, शंकर की मूर्ति के मंदिर बहुत कम है। மூர்த்திகள், சங்கரினுடைய மூர்த்திகள், அப்படிப்பட்ட கோவில் மிகவும் குறைவாக உள்ளது. पुराने पुराने मंदिरों में शिवलिंग के साथ, जैसे कंपिल में रामेश्वरनाथ मंदिर है, बहुत पुराना मंदिर है। பழைய கோவிலில் சிவலிங்கத்துடன் சங்கருடைய மூர்த்தி, அதாவது எப்படி அந்த ராமேஸ்வரநாத் கோவில் உள்ளது கம்பிலில், மிகவும் பழைய கோவில். उसमें शिवलिंग भी रखा हुआ है, அதில் சிவலிங்கமும் வைக்கப்பட்டுள்ளது. और பிறகு शंकर की मूर्ति भी पहले रखी हुई थी। சங்கரினுடைய மூர்த்தி முதலில் வைக்கப்பட்டிருந்தது, अब नहीं है, இப்பொழுது இல்லை. अब हनुमान जी को दिखा दिया। இப்பொழுது ஹனுமானை காட்டிவிட்டார்கள். तो पहले जो प्राचीन मंदिर थे, அப்பொழுது முதலில் பழமையான கோவில்கள் என்ன இருந்ததோ उनमें शिव के साथ शंकर की मूर्ति भी रखी जाती थी। அதில் சிவலிங்கத்துடன் சங்கரினுடைய மூர்த்தியும் வைக்கப்பட்டிருந்தது. अभी भी कहीं कहीं ऐसे मंदिर हैं। இப்பொழுது கூட ஒரு சில இடங்களில்
அப்படிப்பட்ட கோவில் உள்ளது. इससे क्या साबित होता है இதிலிருந்து என்ன நிரூபணமாகிறது? कि शिव की जो स्टेज है प्रैक्टिकल स्टेज, அதாவது சிவனினுடைய ஸ்டேஜ் பிராக்டிகலில் என்ன உள்ளதோ वो संपन्न पुरुषार्थ की स्टेज है। அது முழுமையான புருஷார்த்தத்தினுடைய நிலை. और शंकर जो याद में बैठा हुआ है, பிறகு சங்கர் நினைவில் அமர்ந்திருக்கிறார். वो संपन्न पुरुषार्थ की स्टेज है या अधूरे पुरुषार्थ की स्टेज है? முழுமையான புருஷார்த்தத்தினுடைய அடையாளமான நிலையா அல்லது முழுமை இல்லாத புருஷார்த்தத்தினுடைய அடையாளமா? अरे याद में क्यों बैठा हुआ है? ஏன் அவர் நினைவில் அமர்ந்திருக்கிறார்? याद में बैठा हुआ है, इसका मतलब है अपने से ऊंचे को याद कर रहा है। நினைவில் அமர்ந்திருக்கிறார், இதற்கு என்ன அர்த்தம் என்னவென்றால் அவர் அவர் தன்னை விட உயர்ந்தவர் யாரையோ நினைவு செய்கிறார். उससे भी ऊंचा कोई है? அவரை விட உயர்ந்தவர் யாரோ இருக்கிறார். बाप समान तो नहीं बना? அப்பாவுக்கு சமம் ஆகவில்லை தானே? कौन? யார்? शंकर। சங்கர் याद में बैठा है, इसका मतलब बाप समान नहीं बना। நினைவில் அமர்ந்திருக்கிறார், இதற்கு என்ன அர்த்தம் என்றால் தந்தைக்கு சமமாகவில்லை. बाप समान जब बन जाए, தந்தைக்கு சமமாக எப்பொழுது ஆகிவிடுகிறாரோ तो नारायण नाम संसार में प्रत्यक्ष हो जाए। அப்பொழுது நாராயணன் என்ற பெயர் உலகத்தில் ஃபேமஸ் ஆகிவிடும். इसलिए बोला, அதனால் தான் சொல்லப்பட்டுள்ளது कि शिव बाबा को याद करना फिर भी कठिन है। அதாவது சிவ பாபாவை நினைவு செய்வது கடினமான விஷயம்தான். बहुत से लोग कहते हैं, நிறைய பேர் சொல்கிறார்கள், हमें बाबा का चेहरा ही भूल जाता है। எங்களுக்கு பாபாவினுடைய முகமே நினைவில் இருப்பதில்லை. अरे आंखों से देखी हुई चीज कैसे भूल जाती है? அரே கண்கள் மூலமாக பார்த்த பொருள் எப்படி மறந்து விடுகிறது? क्यों भूल जाती है? ஏன் மறந்து விடுகிறது? 63 जन्मों का हिसाब किताब है ही नहीं। ஏனென்றால் 63 ஜென்மத்திற்கான கணக்கு வழக்கு இல்லவே இல்லை. 63 जन्मों में जो आत्माएं ज्यादा संसर्ग संपर्क में आई होंगी, संबंध में आई होंगी, 63 ஜென்மங்களில் எந்த ஆத்மாக்கள் அதிகமாக தொடர்பில் வந்திருப்பார்களோ, उनको ज्यादा याद रहेगा। யார் அதிகமாக கனெக்ஷனில் வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அதிகமாக நினைவு வருமா? या जो संपर्क संबंध में आई नहीं होंगी, उनको ज्यादा याद रहेगा। அல்லது யார் தொடர்பில் வரவில்லையோ, கனெக்ஷனில் வரவில்லையோ, சம்பந்தத்தில் வரவில்லையோ அவர்கள் அதிகமாக நினைவுக்கு வருவார்களா? जो ज्यादा संपर्क संबंध में आई है तो उनको जरूर याद रहेगा। யார் அதிகமாக கனெக்ஷனில் வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக நினைவு வரும். तो ये हिसाब किताब है। அப்பொழுது இது எல்லாம் கணக்கு வழக்கு. कि बहुत से ऐसे कहते हैं, அதாவது நிறைய பேர் அப்படி சொல்கிறார்கள், हम शिव बाबा को याद तो करते हैं, पहले के मुकाबले हमारी याद सहज तो हो गई है। நாங்கள் சிவபாபாவை நினைவு செய்கிறோம் தான், முதலில் இருப்பதை விட இப்பொழுது அதிகமாக சிவபாபாவினுடைய நினைவு இருக்கிறது, எளிதாகிவிட்டது தான். ब्रह्म कुमारी आश्रम में जब चलते बिंदु को याद करना बताते थे। பிரம்மகுமாரி ஆசிரமத்தில் இருந்த பொழுது போகும் பொழுது புள்ளியை நினைவு செய்ய சொன்னார்கள். वो तो कठिन लगता था, அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ज्यादा टिक ही नहीं पाते थे। அதிக நேரம் நிலையாக இருக்கவே முடியவில்லை தான். अभी टिकते तो है, लेकिन बाबा का साकार चेहरा याद नहीं रहता। இப்பொழுது நிலையாக இருக்கிறோம் தான், ஆனால் பாபாவினுடைய சாக்கார முகம் நினைவே வருவதில்லை. तो उसका मूल कारण ये हुआ पूर्व जन्मों का हिसाब किताब। அதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் பூர்வ ஜென்மத்தினுடைய கணக்கு வழக்கு. अब जिनको जास्ती याद रहता है, இப்பொழுது யாருக்கு அதிகமாக நினைவு உள்ளதோ इससे क्या हिसाब किताब साबित रहता है, होता है இதிலிருந்து என்ன கணக்கு வழக்கு நிரூபணம் ஆகுகிறது? कि पूर्व जन्म का हिसाब किताब उनका अच्छा है, அதாவது பூர்வ ஜென்மத்தினுடைய கணக்கு வழக்கு அவர்களுக்கு நன்றாக உள்ளது, खराब नहीं है। மோசமாக இல்லை. तो वो जो शख्सियत है मुकर्रर रथ, அதாவது அப்பொழுது அந்த பர்சனாலிட்டி நிரந்தரமான ரததாரி, उसका आखिरी स्टेज का पुरुषार्थ ऐसा हो जाता है அவருடைய கடைசி நிலைக்கான புருஷார்த்தம் அப்படி ஆகிவிடுகிறது कि 16,000 गोपियां भी दिखाई हो। அதாவது 16,000 கோபிகள் கூட காட்டப்பட்டுள்ளார்கள். शास्त्रों में तो कृष्ण का नाम डाल दिया, சாஸ்திரத்தில் கிருஷ்ணரினுடைய பெயரை போட்டு விட்டார்கள். और कृष्ण की तो बात है ही नहीं ஆனால் கிருஷ்ணருக்கான விஷயம் இல்லவே இல்லை. कि कृष्ण को 16,000 रानियां थी। அதாவது கிருஷ்ணருக்கு 16,000 ராணிகள் இருந்தார்கள். ये तो वास्तव में शिव के पार्ट की बात है, இது உண்மையிலேயே சிவனினுடைய பாட்டுக்கான விஷயம். कि वो कीचड़ में ही पड़ा रहे तो भी मन बुद्धि से उपराम स्टेज में रहता है। அதாவது அவர் சேற்றில இருந்தாலும் கூட
மனபுத்தியின் மூலமாக மேலே டிட்டாச் ஆன நிலையில் இருக்கிறார். इसलिए पूजा होती है. அதனால் தான் பூஜை நடக்கிறது. तो पूजा ये निवृत्ति मार्ग की है या प्रवृत्ति मार्ग की है? அப்பொழுது பூஜை நிவர்த்தி மார்க்கத்திற்கானதா அல்லது பிரவೃತ್ತಿ மார்க்கத்திற்கானதா? जो मंदिरों में पूजा शिव की दिखाई गई है वो प्रवृत्ति मार्ग की पूजा है या निवृत्ति मार्ग की पूजा है? ஏன் கோவிலில் சிவனுக்கு பூஜை காட்டுகிறார்கள்? அது பிரவೃತ್ತಿ மார்க்கத்தினுடைய அடையாளமா அல்லது நிவர்த்தி மார்க்கத்தினுடைய அடையாளமா? प्रवृत्ति मार्ग की पूजा है. फर्स्ट क्लास प्रवृत्ति मार्ग की पूजा है. பிரவೃತ್ತಿ மார்க்கத்திற்கான பூஜை, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரவೃತ್ತಿ மார்க்கத்திற்கான பூஜை. ये प्रवृत्ति मार्ग का जो लक्ष्य है ऊंचे से ऊंचा, உயர்ந்ததிலும் உயர்ந்த லட்சியம் பிரவೃತ್ತಿ மார்க்கத்திற்கான லட்சியம். वो आकर के शिव बाबा ने दिया है அது சிவ பாபா வந்துதான் அந்த லட்சியத்தை கொடுத்தார். और शिव बाबा ने ही समझाया. சிவ பாபா தான் அதை புரிய வைத்தார். न ऐसा लक्ष्य कोई दे सकता है और न कोई இப்படிப்பட்ட லட்சியம் யாரும் கொடுக்கவே முடியாது, समझा सकता है. யாரும் புரிய வைக்கவும் முடியாது. इसलिए शास्त्रों में कथाएं प्रसिद्ध हैं. அதனால் தான் சாஸ்திரத்தில் கதைகள் ஃபேமஸ் ஆக உள்ளது. क्या? என்ன? काम दहन. காமதகன். क्या किया? काम को भस्म कर दिया. காமத்தை சாம்பலாக்கி விட்டார். जो कामेंद्रिय की रचना है वो ही भस्म कर दे. காமேந்திரியத்தினுடைய ரசனை எடுத்துக்கொள்வது, அதையே சாம்பலாக்கி விடுவது. तो क्या है? काम काम का अर्थ होता है इच्छा. அப்பொழுது என்ன? காமம் என்றால் ஆசை. क्या इच्छा देवताओं की खत्म हो गई? அப்பொழுது என்ன? தேவதைகளினுடைய ஆசை அனைத்துமே முடிவடைந்து விட்டதா? देवता कोई इच्छा नहीं करते थे. தேவதைகள் எந்த ஆசையும் வைப்பதில்லையா? करते तो थे, ஆசை வைத்தார்கள் தான். लेकिन जो साकार रूप में प्रैक्टिकल में जो कर्मेंद्रियां कर्म करती थी ஆனால் சாக்கார ரூபத்தில் பிராக்டிகலில் கர்மேந்திரியங்கள் என்ன செய்ததோ, और सुख भोगती थी कर्मेंद्रियों से, கர்மேந்திரியங்கள் மூலமாக என்ன சுகம் அனுபவித்ததோ वो रचना खत्म हो गई. அந்த ரசனை எடுத்துக்கொள்வது நின்று விட்டது. इसलिए कह दिया हुए है काम अनंग. அதனால் தான் சொல்கிறார் हुए कामो अनंग. काम देवता तो रहेगा लेकिन अंग रहित रहे. காம தேவதை இருப்பார் தான், ஆனால் அங்கம் இருக்காது. देवताओं का अंग वो कामेंद्रिय का अंग वो काम नहीं करेगा. காமேந்திரியங்களினுடைய தேவதைகளினுடைய காமேந்திரியங்கள் அந்த உறுப்புகள் வேலை செய்யாது. मार नहीं करेगा. मनुष्यों से और देवताओं से यही खास अंतर होता है. மனிதர்கள் மற்றும் தேவதைகளுக்கு நடுவில் இதுதான் வித்தியாசம் உள்ளது. मनुष्यों का कामेंद्रिय का अंग मार करता है, अगर संसर्ग संपर्क में आएगा तो छोड़ेगा नहीं. மனிதர்களினுடைய காமேந்திரியங்கள் வேலை செய்யும் ஒருவேளை தொடர்பில் வந்தார்கள் என்றால். और देवता संसर्ग संपर्क में भी आते हैं, संबंध में भी आते हैं. ஆனால் தேவதைகள் தொடர்பில் வருகிறார்கள் தான், சம்பந்தத்திலும் வருகிறார்கள் தான், नजदीक भी रहते हैं, लेकिन பக்கத்திலும் இருக்கிறார்கள் தான். ஆனால் कामेंद्रिय का जो अंग है वो मार करता ही नहीं. காமேந்திரியங்களினுடைய உறுப்பு அது வேலை செய்வதில்லை. उसके ऊपर देवताओं का पूरा कंट्रोल हो जाता है. அதன் மேல் தேவதைகளினுடைய கண்ட்ரோல் முழுமையாக இருக்கும். और उनको सुर कहा जाता है. பிறகு அவர்களை சூர் என்று சொல்கிறார். क्या? என்ன? सुर में सुर मिलाते हैं एक दूसरे को. சுர்மே சூர் மிலாத்தே, அதாவது சுரத்துடன் சுரம் இணைந்துள்ளது. उनका सुर बेसुरा नहीं होता है. அவர்களினுடைய சுரம் மாறி மாறி இருக்காது. जो एक कहेगा वो ही सब कहेंगे. ஒருவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் அனைவருமே சொல்வார்கள். नारायण के प्रतिकूल कोई भी जा ही नहीं सकता. நாராயணனுக்கு எதிராக யாருமே போகவே முடியாது. एक मत, एक राज्य, ஒரு வழி, ஒரு ஆட்சி, एक भाषा होगी. ஒரு பாஷை இருக்கும். तो बताया அப்பொழுது சொல்கிறார், कि श्रेष्ठ से श्रेष्ठ है मत ईश्वर की. உயர்ந்ததிலும் உயர்ந்த வழி ஈஸ்வரனினுடையது. और वो ईश्वर जो है वो भी साकार में आके मत देता है या बिंदी बन के मत देता है. ஈஸ்வரன் அவர் கூட சாக்காரத்தில் வந்து வழி சொல்கிறாரா அல்லது புள்ளியாகி விட்டு வழி சொல்கிறாரா? साकार में आके मत देता है. சாக்காரத்தில் வந்துதான் வழி சொல்கிறார். भले साकार का पुरुषार्थ पूरा हुआ हो या न हुआ हो, சாக்காரரினுடைய புருஷார்த்தம் முழுமையானாலும் சரி, ஆகவில்லை என்றாலும் சரி, तो भी मत देता है. அப்பொழுது கூட வழி சொல்கிறார். लेकिन जो दैवीय मत है श्रेष्ठ से श्रेष्ठ,
ஆனால் தெய்வீக வழி உயர்ந்ததிலும் உயர்ந்தது உள்ளது. उसमें शिव नहीं होता, அதில் சிவன் இருப்பதில்லை. ईश्वर गॉड फादर नहीं होता. ஈஸ்வர் காட் ஃபாதர் இருப்பதில்லை. तो सबसे पीछे की मत है आसुरी मत. மிகவும் பின்னால் இருக்கக்கூடிய வழி அசுர வழி. परंतु किसी को अगर ये कहेंगे तुम्हारी आसुरी मत है, ஆனால் யாரையாவது இப்படி சொல்கிறோம் உங்களுடையது அசுர வழி என்று, तो बिगड़ जाएंगे. அப்பொழுது கோபப்படுவார்கள். देवता तो कोई बना ही नहीं है. தேவதை யாருமே ஆகவில்லைதான். जो कहे दैवी मत, தெய்வீக வழி உள்ளது என்று இப்பொழுது சொல்ல முடியாது. और पांडवों को तो गुप्त ही चलना है. பாண்டவர்களுக்கு மறைமுகமாகத்தான் நடக்க வேண்டியுள்ளது. क्या என்ன? कि प्रत्यक्ष हो जाए तो भी चलेगा அல்லது வெளிப்பட்டாலும் பரவாயில்லையா? है? चलेगा कि नहीं चलेगा? பரவாயில்லையா இல்லையா? चलेगा तो, लेकिन थोड़ा कठिन हो जाएगा. பரவாயில்லைதான், ஆனால் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம். अगर गुप्त चलते रहेंगे तो सहज रहेगा. ஒருவேளை குப்தமாக இருந்து கொண்டே இருந்தால் அப்பொழுது எளிமையாக இருக்கும். जितना ज्यादा अपने को प्रत्यक्ष करेंगे, எந்த அளவுக்கு அதிகமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறோமோ, मान मर्तबा में आकर के कोई प्रत्यक्ष कर देते हैं ना, மதிப்பு மரியாதை வேண்டும் என்று ஒரு சிலர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள் அல்லவா, उतना कठिनाई बढ़ती चली जाएगी. அந்த அளவுக்கு கஷ்டம் அதிகமாகிக் கொண்டே போகும். तो अंत तक पांडवों को तो गुप्त ही पार्ट बजाना है. அப்பொழுது கடைசி வரை பாண்டவர்களுக்கு குப்தமாக மறைமுகமாகத்தான் பார்த்து செய்ய வேண்டும். नहीं तो இல்லை என்றால் बिगड़ पड़ेंगे. கோபப்படுவார்கள். जो पांडव हैं वो सीधा सीधा किसी को न कहे कि हम पांडव हैं तुम कौरव हो. பாண்டவர்கள் எப்பொழுதுமே இப்படி சொல்லவே கூடாது, நாங்கள் பாண்டவர்கள் நீங்கள் கௌரவர்கள் என்று நேரடியாக சொல்லக்கூடாது. हम डायरेक्ट पंडे के बच्चे हैं. நாங்கள் டைரக்ட் பண்டாவினுடைய குழந்தைகள். हमको पंडा बाप मिला है, நமக்கு பண்டா அப்பா கிடைத்துள்ளார், सही रास्ता बताने वाला, சரியான வழி சொல்பவர். सही ठिकाने पर जो ऊंचे ऊंचे तीर्थ स्थान है, சரியான இடத்தை டிக்கானா, சரியான நிலையாக இருப்பதற்கான இடம், उस स्थान पर ले जाने वाला, உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்பவர். हमको पंडा बाप हमें मिला हुआ है, அந்த பண்டா அப்பா நமக்கு கிடைத்துள்ளார். तुमको नहीं मिला हुआ है, तुम कौरव हो हम पांडव हो. உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கௌரவர்கள் நாங்கள் பாண்டவர்கள். अरे तुम पांडव बने रहो, लेकिन मुख से बोलने की प्रत्यक्ष करने की दरकार क्या है? நீங்கள் பாண்டவர்களாகவே இருங்கள், ஆனால் வாய் மூலமாக வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன உள்ளது? गुप्त रखेंगे तो नहीं चलेगा, மறைமுகமாக வைத்துக் கொண்டால் நடக்காதா? வேலை நடக்காதா? और अच्छा चलेगा. இன்னும் நன்றாக நடக்கும். तो किसी को बिगड़ने का मौका हम क्यों दें? யாரையும் கோபப்பட வைக்க வேண்டிய வேலை ஏன் நமக்கு செய்ய வேண்டும்? ऐसा तो कोई नहीं चाहता कि हमारा कौरवों का और यादवों का पार्ट हो. நம்மளுடைய கௌரவர்கள் யாதவர்களினுடைய பார்ட்டாக இருக்க வேண்டும், அப்படி யாருமே விரும்ப மாட்டார்கள். हमारा असुरों का पार्ट हो, कोई चाहता है? நம்மளுடைய பார்ட் அசுரர்களாக இருக்க வேண்டும், யாராவது அப்படி விரும்புகிறார்களா? सब चाहते हैं कि हम भी देवता बने, स्वर्ग में जाएं. அனைவருமே விரும்புகிறார்கள், நாமும் தேவதையாக வேண்டும், சொர்க்கத்திற்கு போக வேண்டும். स्वर्ग के नाम से ही, पैराडाइज के नाम से ही लाट टपकती है. சொர்க்கம் பாரடைஸ் என்ற பெயரை கேட்டாலே உமிழ்நீர் வந்து விடுகிறது. तो पांडवों को गुप्त चलना है, नहीं तो बिगड़ पड़ेंगे. அப்பொழுது பாண்டவர்களுக்கு மறைமுகமாக நடந்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் கோபித்துக் கொள்வார்கள். समझते हैं बड़ा मुश्किल है. புரிந்து கொள்கிறார்கள், ரொம்ப கஷ்டம். तो बाबा कहते हैं कोशिश करके पहले पहले बात बतानी चाहिए बाप की समझाने की. முதலில் முயற்சி செய்து அப்பாவினுடைய அறிமுகத்தை புரிய வைக்க வேண்டும். क्या अपने को प्रत्यक्ष नहीं करना चाहिए कि हम पांडव हैं? என்ன? தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடாது நாங்கள் பாண்டவர்கள் என்று. हम गॉड फादर के बच्चे हैं डायरेक्ट. நாங்கள் டைரக்ட் காட் ஃபாதரினுடைய குழந்தைகள். क्या कहना चाहिए? என்ன சொல்ல வேண்டும்? पहले बाप का परिचय दो. முதலில் தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுங்கள். बाप का परिचय जब देंगे அப்பாவினுடைய அறிமுகத்தை எப்பொழுது கொடுக்கிறோமோ तो शख्सियत बतानी पड़ेगी या नहीं बतानी पड़ेगी? அப்பொழுது எந்த பர்சனாலிட்டி என்று சொல்ல வேண்டுமா இல்லையா? पर्सनालिटी बतानी पड़ेगी ना. பர்சனாலிட்டி சொல்ல வேண்டும் அல்லவா? पर्सनालिटी को सिद्ध करना पड़ेगा பர்சனாலிட்டி இவர்தான் என்று நிரூபித்து காட்ட வேண்டும். कि वो पर्सनालिटी कौन है, அதாவது அந்த பர்சனாலிட்டி யார், जिसको हिंदू मुसलमान सिख ईसाई அவரை தான் இந்துக்கள், முஸ்லிம், சீக்கர்கள், இசாய், கிறிஸ்டியன் सब आदम एडम के रूप में मानते हैं.
அனைவருமே ஆடம் ரூபத்தில் ஏற்றுக்கொள்கிறார்கள். सृष्टि का पहला पुरुष सब मानते हैं. சிருஷ்டியினுடைய முதல் மனிதன் என்று அனைவருமே ஏற்றுக்கொள்கிறார்கள். ये साबित करना है कि ये सृष्टि का पहला पुरुष है. இதை நிரூபித்து காட்ட வேண்டும், இவர்தான் சிருஷ்டியினுடைய முதல் மனிதன். 5000 वर्ष पहले भी ये प्रत्यक्ष हुआ था. 5000 வருடங்களுக்கு முன்னாலும் இவர் வெளிப்பட்டார்தான். भगवान गॉड फादर ने ही आकर के उसको प्रत्यक्ष किया था. பகவான் காட் ஃபாதர் வந்துதான் அவரை வெளிப்படுத்தினார். और अभी भी भगवान आकर के இப்பொழுது கூட பகவான் வந்து उसकी पहचान हमको दे रहा है. அவருடைய அறிமுகத்தை நமக்கு கொடுக்கிறார். अगर ये बात तुमने समझाई ली ஒருவேளை இந்த விஷயத்தை நீங்கள் புரிய வைத்து விட்டீர்கள் என்றால் तो फिर सर्वव्यापी की बात उड़ जाएगी. பிறகு சர்வ வியாபிக்கான விஷயம் போய்விடும். सारी दुनिया इसी बात में भूली हुई है. முழு உலகமும் இந்த விஷயத்தில் தான் குழம்புகிறார்கள். इस बात में எந்த விஷயத்தில் समझते हैं भगवान सर्वव्यापी, புரிந்து கொள்கிறார்கள் பகவான் சர்வ வியாபி. कहीं नहीं मिला दुनिया में. உலகத்தில் எங்கேயுமே கிடைக்கவில்லை. तो क्या कहने लगे? பிறகு என்ன சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள்? हर जगह मौजूद है, எல்லா இடத்திலும் இருக்கிறார், जगह जगह में. ஜரு எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டார்கள். बाप की समझाने से तो मनुष्यों की बुद्धि खुल जानी चाहिए. அப்பாவை பற்றி புரிய வைத்தால் மனிதர்களினுடைய புத்தி திறந்து விட வேண்டும். क्या என்ன? बाप ने आकर के पहली पहली बात क्या समझाई? அப்பா வந்து முதல் விஷயம் என்ன புரிய வைத்தார்? बाप शिव बाप, அப்பா शिव बाप, बिंदु बिंदु आत्माओं का बाप, उसने आकर के पहली पहली बात क्या सिद्ध कर दी? புள்ளி புள்ளிய ஆத்மாக்களினுடைய அப்பா முதலில் வந்து என்ன விஷயத்தை நிரூபித்தார்? नहीं वो तो ठीक है, आत्मा की पहचान तो दी, ஆத்மாக்களினுடைய அறிமுகம் கொடுத்தார் தான், அது சரிதான். ஆனால் लेकिन वो आत्मा की पहचान तुम बिंदु हो, ये कोई स्पेशल पहचान नहीं हुई. நீங்கள் புள்ளி, இது ஒன்றும் ஸ்பெஷலான அறிமுகம் கிடையாது. ये भी बिंदु आत्मा, ये भी बिंदु आत्मा, ये भी बिंदु आत्मा. இவர் அவர் நீங்கள் அனைவருமே புள்ளி ஆத்மாக்கள் தான். क्या என்ன? बिंदु बिंदु सब स्पेशल पहचान क्या हुई? அனைவருமே புள்ளி தான். இதுல என்ன ஸ்பெஷலான அறிமுகம்? नहीं, बिंदु आत्मा ये कोई स्पेशल पहचान इसलिए नहीं है புள்ளி ஆத்மா இது ஒன்றும் ஸ்பெஷலான அறிமுகம் இல்லை. ஏனென்றால் कि पता नहीं लगता है कि ये कौन सी बिंदु है, இது எந்த புள்ளி என்று தெரியாது. क्या पार्ट बजाने वाली है. என்ன பாட்டு செய்பவர்கள்? आत्मा जो पार्टधारी है उसकी स्पेशलिटी का पता चला. ஆத்மா பாட்டுதாரி, அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன என்பதை தெரிந்ததா? नहीं पता चला. இல்லை, தெரியவில்லை. तो असली पहचान तो आत्मा की भी तब कही जाए உண்மையான அறிமுகம் ஆத்மாவினுடையது என்று எப்பொழுது சொல்வோம் என்றால் जब स्पेशलिटी का पता चले. முதலில் அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். तो बाप जो आते हैं, அப்பொழுது அப்பா வருகிறார், शिव ज्योति बिंदु गॉड फादर, சிவ் ஜோதி புள்ளி காட் ஃபாதர் வருகிறார். वो पहले पहले किसकी पहचान देते हैं? அவர் முதலில் யாருடைய அறிமுகத்தை கொடுக்கிறார்? कौन सी आत्मा की पहचान देते हैं? எந்த ஆத்மாவினுடைய அறிமுகத்தை கொடுக்கிறார்? अरे वो भी आकर के अलफ की पहचान देता है. क्या उसका जो अलफ का पार्ट है वो अलफ क्यों कहा गया? அலஃப் அவருடைய பார்ட் இருக்கிறது, அவரை அலஃப் என்று ஏன் சொல்கிறார்கள்? अलफ का पार्ट इसीलिए अलफ कहा गया அலஃபினுடைய பார்ட் அலஃப் என்று ஏன் சொல்கிறார்கள் என்றால் कि आज से लेकर के अंत तक, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை, जब तक अंतिम जन्म न आए எப்பொழுது வரை கடைசி ஜென்மம் வரவில்லையோ, और माया कड़ा विरोध न करे, மாயா பயங்கரமான விரோதம் எப்பொழுது வரை செய்யவில்லையோ तब तक वो खड़ा रहता है. அப்பொழுது வரை அவர் நின்று கொண்டே இருக்கிறார், मुकाबला करता ही रहता है. எதிர்த்து கொண்டே இருக்கிறார். किसका? யாரை எதிர்த்து கொண்டு இருக்கிறார்? आसुरी मत देने वालों का, असुरों का. அசுர வழி சொல்பவர்கள் அசுரர்களை எதிர்த்து கொண்டு இருக்கிறார். अंतिम जन्म में तो माया से सारी दुनिया हार खा ही जाती है. கடைசி ஜென்மத்தில் மாயாவிடம் அனைவருமே தோல்வி அடைந்து விடுகிறார்கள் தான். जो 8 देवता है वो भी हार खा जाते हैं. அஷ்ட தேவதைகள் இருக்கிறார்கள், அவர்கள் கூட தோல்வி அடைந்து விடுகிறார்கள் தான். तो बाप की समझानी अगर तुम कोई को देंगे, ஒருவேளை அப்பாவை பற்றிய அறிமுகம் யாருக்காவது நீங்கள் அப்பாவை பற்றி புரிய வைத்தீர்கள் என்றால், जो बाप ने पहले पहले समझानी दी है,
முதலில் அப்பா என்ன புரிய வைத்தாரோ, किसकी समझानी दी? யாரை பற்றி புரிய வைத்தார்? अरे बाप ने पहले पहले किसकी समझानी दी? அப்பா முதலில் யாரை பற்றி புரிய வைத்தார்? हाँ, आदि पिता की पहचान, अलग की पहचान दी बाप ने। ஆமாம், ஆதி பிதா அலஃப் அவருடைய அறிமுகத்தை சொன்னார். अलग की समझानी दी। அலஃபை பற்றி புரிய வைத்தார். पहले पहले अलग समझाओ। முதலில் அலஃபை பற்றி புரிய வைங்கள். तो बाप की पहचान से तो मनुष्यों की आंखें खुल जानी चाहिए। அப்பாவினுடைய அறிமுகத்தை சொன்னால் மனிதர்களின் கண்கள் திறந்துவிட வேண்டும். जबकि तुम तो इस बात को सिद्ध करके बतलाते हो। நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி நிரூபித்து காட்டுகிறீர்கள். क्या? என்ன? कि अलग का पार्ट किसका है? அதாவது அலஃபினுடைய பார்ட்டி யாருடையது? तुम सिद्ध करते हो, दुनिया में कोई सिद्ध नहीं कर सकता। நீங்கள் நிரூபித்து காட்டுகிறீர்கள், உலகத்தார் வேறு யாரும் நிரூபித்து காட்ட முடியாது. बाप आकर के जो हम समझाने देते हैं, उस समझाने के आधार पर हम सिद्ध कर सकते हैं कि ये बाप का पार्ट है और कोई भी बाप का पार्ट नहीं हो सकता। அப்பா என்ன புரிய வைக்கிறாரோ அதனுடைய அடிப்படையில் நாம் நிரூபித்து காட்டலாம், இவர்தான் அப்பாவினுடைய பார்த்து, வேறு யாரும் அப்பாவினுடைய பார்த்து கிடையாது. कृष्ण भगवान तो है ही नहीं। கிருஷ்ண பகவான் இல்லவே இல்லை. क्या इसको कृष्ण भगवान कह दिया है? யாரை கிருஷ்ண பகவான் என்று சொல்லிவிட்டார்களோ वो भगवान तो है ही नहीं। क्यों नहीं है भगवान? அவர் பகவான் இல்லவே இல்லை. ஏன் இல்லை? है? कोई कारण होगा कि कृष्ण भगवान नहीं है? ஏதாவது காரணம் இருக்கும் அல்லவா கிருஷ்ணர் பகவான் இல்லை? है? कृष्ण भगवान इसलिए नहीं है கிருஷ்ண பகவான் ஏன் இல்லை என்றால் कि सारी दुनिया की बुद्धि लगनी चाहिए भगवान में। அதாவது முழு உலகத்தாரினுடைய புத்தியும் பகவான் மேல் ஈடுபட வேண்டும். तो क्या सारी दुनिया कृष्ण को याद करती है? என்ன முழு உலகத்தாரும் கிருஷ்ணரை நினைவு செய்கிறார்களா? क्रिश्चियन मुसलमान முஸ்லிம் அவர்கள் கூட कृष्ण को याद करते हैं क्या? கிருஷ்ணரை நினைவு செய்கிறார்களா? என்ன नहीं करते। இல்லை, நினைவு செய்வதில்லை. लेकिन सारी दुनिया जो है ஆனால் முழு உலகமும் वो अंत समय में जो भक्ति मार्ग में भी भारतवर्ष में गायन चल रहा है, அவர்கள் கடைசி நேரத்திலும் கூட பக்தி மார்க்கத்தில் பாரதத்தில் மகிமை உள்ளது. जब मरते हैं तो अंत समय क्या कहते हैं? அதாவது எப்பொழுது இருக்கிறார்களோ அந்த கடைசி நேரத்தில் என்ன சொல்கிறார்கள்? राम नाम सत्य। ராம் நாம் சத்யம். मुसलमान लोग भी राम अल्लाह को मानेंगे, राम जान को। முஸ்லிம் கூட ராம் அல்லா ராம் ஜான் கொண்டாடுகிறார்கள். क्या? என்ன? जो विधर्मियों में सबसे पावरफुल धर्म है அதாவது விதர்மிகளில் மிகவும் பவர்ஃபுல்லான தர்மம், दुनिया का, உலகத்திலேயே பவர்ஃபுல்லான தர்மம். कौन सा धर्म है? எந்த தர்மம்? इस्लाम धर्म। இஸ்லாம் தர்மம். वो भी அவர்கள் கூட राम अल्लाह को मानते हैं, रमजान को मानते हैं। ராம் அல்லாவை ஏற்றுக்கொள்கிறார்கள், ரம்ஜான் கொண்டாடுகிறார்கள். यही नाम क्यों दिया? இப்படிப்பட்ட பெயர் ஏன் வைத்திருக்கிறார்கள்? कृष्ण अल्लाह क्यों नहीं कह दिया? கிருஷ்ண அல்லா ஏன் சொல்லவில்லை? कृष्ण जान क्यों नहीं कह दिया? क्यों नहीं कह दिया? क्योंकि कृष्ण की आत्मा के द्वारा ये कार्य होता ही नहीं। கிருஷ்ண அல்லா என்று ஏன் சொல்லவில்லை? ஏனென்றால் கிருஷ்ணர் மூலமாக இந்த வேலை நடப்பதே இல்லை. राम वाली आत्मा के द्वारा ये कार्य संपन्न होता है। ராம் ஆத்மா மூலமாகத்தான் இந்த வேலை முழுமை அடைகிறது. तो तुम सिर्फ कहते हो। அப்பொழுது நீங்கள் சொல்கிறீர்கள் மட்டும்தான் शिव भगवान वाच। சிவ பகவானினுடைய வாக்கியம் என்று. दुनिया में कोई भी शिव भगवान वाच नहीं कहता, कहेंगे कृष्ण भगवान वाच। உலகத்தில் வேறு யாருமே சிவ பகவானினுடைய வாக்கியம் என்று சொல்வதே இல்லை, கிருஷ்ண பகவானினுடைய வாக்கியம் என்று சொல்கிறார்கள். और तुम कहते हो ஆனால் நீங்கள் சொல்கிறீர்கள் कृष्ण भगवान वाच नहीं, நீங்கள் கிருஷ்ண பகவான் வாச் என்று சொல்வதில்லை, शिव भगवान वाच। சிவ பகவானினுடைய வாக்கியம் என்று சொல்கிறீர்கள். शिव का नाम कृष्ण के साथ नहीं जोड़ा जाता। சிவனினுடைய பெயரை கிருஷ்ணருடன் இணைக்கப்பட மாட்டாது. किसके साथ जोड़ा जाता है? யாருடன் இணைக்கிறார்கள்? शिव का नाम शंकर के साथ ही जोड़ा जाता है। சிவனினுடைய பெயரை சங்கருடன் தான் இணைக்கிறார்கள். और भक्ति मार्ग में भी कहा है, பக்தி மார்க்கத்திலும் சொல்லப்பட்டுள்ளது, और एक गुप्त मत सबे कहूं कर जोर, शंकर भजन बिना नर भगत की पावे मोर। क्या? अगर शंकर की भक्ति नहीं की அதாவது ஒருவேளை சங்கருக்கு பக்தி செய்யவில்லை என்றால் तो भगवान की भक्ति पूरी हो ही नहीं सकती। அப்பொழுது பகவானுக்கு பக்தி முழுமையாகவே ஆகாது. ये भी कहा है,
இதுவும் கூட சொல்லி இருக்கிறார்கள். शिवद्रोही मम दास कहावा, சிவ துரோகி மமதாசு காவா, सो नर सपने मोह न पावा. जो शिव का द्रोही है அதாவது யார் சிவ துரோகியோ वो मेरे को नहीं प्राप्त कर सकता. அவர்கள் என்னை அடைய முடியாது. मेरे को माने किसको? என்ன என்றால் யாரை? जो भगवान का साकार पार्ट है யார் பகவானினுடைய சாக்கார பாட்டோ उसको प्राप्त ही नहीं कर सकता. அவரை அடையவே முடியாது. अगर शिव की ग्लानि करेगा तो ஒருவேளை சிவனுக்கு அவதூறு செய்தார்கள் என்றால் तुम सिर्फ कहते हो அப்பொழுது நீங்கள் மட்டும்தான் சொல்கிறீர்கள். शिव भगवान वाच. சிவ பகவான் வாச். दुनिया में कोई भी कहता ही नहीं है. உலகத்தில் யாருமே சொல்வதே இல்லை. परंतु मनुष्यों की बुद्धि इतनी ठिक्कर भित्तर की बन गई है. ஆனால் மனிதர்களின் புத்தி இந்த அளவுக்கு மண்ணாங்கட்டி சுவர் போல் ஆகிவிட்டது. என்ன ठिक्कर की बुद्धि माने மண்ணாங்கட்டி புத்தி என்றால்? ठोकर लगे, माया की थोड़ी सी ठोकर लगे அதாவது மாயாவனுடைய கொஞ்சம் அடி விழுந்தாலும் சரி और अनिश्चय बुद्धि बन जाते हैं. பிறகு அனிச்ச புத்தி उடையவர்கள் ஆகிவிடுகிறார்கள். मिट्टी का ढेला होता है ना, எப்படி மண்ணாங்கட்டி உள்ளது, उसमें ठोकर लगे तो क्या होता है? அதில் கொஞ்சம் அடி விழுந்தால் என்ன ஆகும்? बिगड़ जाता है. உடைந்து போய்விடும். ऐसी यहाँ ठिक्कर बुद्धि बहुत ढेर के ढेर हैं ब्राह्मणों की दुनिया में. அதே போல மண்ணாங்கட்டி புத்தி நிறைய பிராமண உலகத்தில் இருக்கிறார்கள். एक छोटी मोटी माया की ठोकर लगती है और बिखर जाते हैं சின்ன மாயாவனுடைய அடி விழுந்தால் பிறகு உடைந்து விடுகிறார்கள். और उनको भी कहते हैं भगवान समझ करके बैठ जाते हैं. அவர்களை கூட பகவான் என்று நினைத்துக் கொண்டு அமர்ந்து விடுகிறார்கள். उनमें भी समझते हैं शिव बाबा इनमें प्रवेश करता है, संदली में बैठ के हमको दृष्टि देता है. அவர்களை கூட நினைக்கிறார்கள் சிவபாபா இவருக்குள் இருக்கிறார், இவருக்குள் அமர்ந்து நமக்கு திருஷ்டி கொடுக்கிறார் என்று சந்தலியில் அமர்ந்து திருஷ்டி கொடுக்கிறார்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். शिव बाबा हमको मुरली सुनाता है, சிவபாபா நமக்கு முரளி சொல்கிறார், इनकी मत पर चलना है. இவருடைய வழிப்படி நடக்க வேண்டும். उनको भगवान समझ के बैठ जाते हैं. அவரை பகவான் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். गुरु सदगुरु मान लेते हैं. குரு சத்குரு என்று நினைக்கிறார்கள். भीतर की बुद्धि है. சுவர் போல புத்தி. भीतर कहा जाता है भीत. भीत माने दीवार. பித்தர் என்றால் பீத், பீத் என்றால் திவால், சுவர். क्या என்ன बुद्धि है? எப்படிப்பட்ட புத்தி? जैसे दीवार होती है, எப்படி சுவர் உள்ளதோ कोई के रास्ते में अड़ के खड़ी हो जाती है. யாருடைய வழியிலும் முன்னால் நிற்கிறது. दुनिया की प्रसिद्ध दीवार कौन सी है? உலகத்திலேயே ஃபேமஸான சுவர் எது? चीन की दीवार. சீன் திவால். क्या என்ன और देश की दीवार नहीं, வேற நாடுகளில் சுவர் ஃபேமஸானது இல்லை. चीन की दीवार. சீனாவினுடைய சுவர். ये चाइना ऐसा देश है இந்த சைனா அப்படிப்பட்ட நாடு. कि अभी तक तो क्रिश्चियंस ने जीत पा ली होती இப்பொழுது வரை கிறிஸ்டியன் அவர்கள் மேல் வெற்றி அடைந்திருக்கலாம் தான், सारी दुनिया के ऊपर, முழு உலகத்தின் மேலும். लेकिन दीवार बन के खड़ी हो गई. ஆனால் சுவர் போல் நின்றிருக்கிறார்கள். माया भी ऐसी ही है. மாயாவும் கூட அப்படித்தான். कैसी? எப்படி? कि भगवान की पहचान के रास्ते में दीवार बन के खड़ी हो जाती है. பகவானை தெரிந்து கொள்ளும் வழியில் சுவர் போல நின்று கொள்கிறது. न खुद समझती है न दूसरों को भगवान की पहचान समझने देती है. தானும் புரிந்து கொள்வதில்லை, பிறகு மற்றவர்களுக்கும் பகவானினுடைய அறிமுகத்தை புரிந்து கொள்ள விடுவதில்லை. तो मनुष्यों की बुद्धि ऐसी भीतर की है மனிதர்களினுடைய புத்தி அப்படி சுவர் போல் உள்ளது. जो सहज बात भी उनकी बुद्धि में नहीं बैठती. எளிதான விஷயங்கள் கூட அவர்கள் புத்தியில் பதிவதில்லை. क्या क्या सहज बात? என்ன என்ன எளிதான விஷயம்? कि भगवान एक व्यापी रहे तो फायदा है, ஒரு வியாபியாக இருப்பதனால் நன்மையா, அதாவது ஒருவருக்குள் இருப்பது நன்மையா, या सर्वव्यापी रहे तो फायदा है. அல்லது சர்வ வியாபி அனைத்து இடத்திலும் இருப்பதில் நல்லதா? एक व्यापी रहने से तो याद किया जा सकता है, ஒரு இடத்தில் ஒருவருக்குள் இருந்தார் என்றால் நினைவு செய்ய முடியும். और सर्वव्यापी होगा तो बुद्धि का हाल क्या होगा? சர்வ வியாபியாக இருந்தால், அனைத்து இடத்திலும் இருக்கக்கூடியவராக இருந்தால் புத்தியின் நிலைமை என்ன ஆகும்? बिखर जाएगी या स्थिर रहेगी? புத்தி அலைந்து கொண்டே இருக்குமா அல்லது நிலையாக இருக்குமா? एकाग्र होगी? ஒரு நிலையாக இருக்குமா? सोचना चाहिए. யோசிக்க வேண்டும். हमारा प्यार किससे है? நம்மளுடைய அன்பு யார் மேல் உள்ளது? एक से प्यार करना सहज है ஒருவர் மேல் அன்பு காட்டுவது எளிதான விஷயமா या अनेकों से प्यार करना सहज है?
அல்லது நிறைய பேர் மேல் அன்பு வைப்பது எளிதான விஷயமா? एक ऊंचे से ऊंचे अगर पहचान में आ जाए ஒருவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் யார் என்பதை தெரிந்து கொண்டோம் என்றால் तो प्यार ऊंचे से ऊंचा साबित हो जाएगा। அப்பொழுது அன்பும் கூட உயர்ந்ததிலும் உயர்ந்தது என்று நிரூபணமாகிவிடும். मिट्टी से तो प्यार नहीं होता। மண் மேல் அன்பு இருக்காது. आत्मा इस शरीर में से निकल जाती है ஆத்மா இந்த உடலை விட்டு போய்விட்டது என்றால் तो शरीर क्या हो जाता है? அப்பொழுது உடல் என்ன ஆகிவிடும்? मिट्टी हो जाता है। மண்ணாகிவிடும். फिर कोई उससे प्यार करता है? யாராவது அந்த உடலில் மேல் அன்பு காட்டுகிறார்களா? कोई कोई हुए भी है दुनिया में ऐसे। உலகத்தில் ஒரு சிலர் அப்படி கூட இருக்கிறார்கள். क्या என்ன? महबूबा उनकी मर गई फिर वो देह से जाकर के प्यार कर लेते हैं। அதாவது மனைவி இறந்து விட்டார், அப்பொழுது கூட அவருடைய உடலில் மேல் அன்பு காட்டுகிறார்கள். लेकिन वो स्थायी नहीं होता। ஆனால் அப்படிப்பட்ட அன்பு நிலையாக இருப்பதில்லை. क्या என்ன? आखिर बुद्धि में बैठना ही है। கடைசியில் புத்தியில் பதிந்தே ஆக வேண்டும். ये तो मिट्टी है, அதாவது இது மண் தான். ये कोई चैतन्य नहीं है, ये सुख देने वाला नहीं है। இது ஒன்றும் சைத்தன்யமானது கிடையாது, இது சுகம் கொடுக்கக்கூடியது கிடையாது. इससे तो दुख ही मिलेगा। இதனால் துக்கம் தான் கிடைக்கும். महीने 2 महीने में तो उसमें सहान इतनी ज्यादा बढ़ जाएगी, कीड़े बढ़ जाएंगे, भाग जाएगा। 1 மாதம் 2 மாதம் போனது என்றால் பிறகு அந்த டெட் பாடி அழுகி போய்விடும், பிறகு அதில் புழு பூச்சி எல்லாம் வந்துவிடும், பிறகு ஓடியே போய்விடுவார்கள். तो मिट्टी से प्यार नहीं होता है। அப்பொழுது மண் மேல் அன்பு கிடையாது. प्यार किससे होता है? அன்பு எதன் மேல் இருக்கிறது? है? आत्मा से प्यार होता है। ஆத்மா மேல் தான் அன்பு உள்ளது. आत्माओं में भी जानवरों कीड़े मकोड़ों से थोड़ा ही कोई प्यार करता है। அதிலும் கூட ஆத்மாக்களிலும் கூட விலங்குகள் புழு பூச்சிகள் மேல் யாராவது அன்பு காட்டுகிறார்களா? करेगा भी तो स्थायी नहीं रहेगा। அப்படி அன்பு காட்டினாலும் கூட அது நிலையாக இருக்காது. किससे प्यार करता है? யார் மேல் அன்பு காட்டுகிறார்கள்? मनुष्य मनुष्यों से प्यार करता है। மனிதர்கள் மனிதர்கள் மேல் தான் அன்பு காட்டுகிறார்கள். मनुष्यों से जो प्यार करता है மனிதர்கள் மேல் அன்பு காட்டுகிறார்கள். उसमें भी அதிலும் கூட एंटी सेक्स चाहिए। ஆன்டி செக்ஸ் வேண்டும். जो एंटी सेक्स है वो शरीर का परिवर्तन होता है। ஆன்டி செக்ஸ் உள்ளது, அதனால் சரீரத்தின் மாற்றம் வருகிறது, आकर्षित करता है। அதாவது அட்ராக்ட் பண்ணுகிறது. स्त्री चोला पुरुष को आकर्षित करता है। பெண் உடல் ஆணை அட்ராக்ட் செய்யும். पुरुष चोला स्त्री को आकर्षित करता है। ஆண் உடல் பெண்களுக்கு அட்ராக்ட் செய்யும். तो आत्मा से प्यार है या मिट्टी से प्यार है? அப்பொழுது ஆத்மா மேல் அன்பு உள்ளதா அல்லது மண் மேல் அன்பு உள்ளதா? आत्मा से प्यार होता है। ஆத்மா மேல் தான் அன்பு உள்ளது. अच्छा, நல்லது. ஓம் சாந்தி.